திருச்சிற்றம்பலம். தல நீரை கனி அப்பமுடவள் கூறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் போய மதையான் மத்தளவ ஈரணி உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமில்லடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாட்சி உனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனவள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்தவிரான் நடி போற்றி வாழி திருநாவலு வண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாரூரர் இருந்தால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிப்பாளுடனாகிய வைத்தியநாத சாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று ஒவ்வொரு பதிக வழக்கத்தின் சார்பாக இன்று நாம் திரு நல்லாற்று பதிகமாக வழங்கக்கூடிய பச்சை பதிகம் என்று சொல்லக்கூடிய திரு நல்லாற்று பதிகமாக விளங்கக்கூடிய போகமாத்த பூன்மலையாள் என்ற பதிகத்திலிருந்து விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தலமானது எல்லாராலும் போற்றத்தக்கதாகவும் மதிக்கத்தக்கதாகவும் சிறப்புடையதாகவும் விளங்கக்கூடிய தலம் இந்த திருநள்ளாறு. முக்கியமான ஒன்றுக்கு பயந்துட்டு எல்லாருமே இந்த கோயிலுக்கு போவாங்க. யாரும் சொல்லுங்க போவோம், சனி பகவானுக்கு எல்லாம் பயந்துட்டு கோயிலுக்கு போவாங்க. ஆனா முக்கியமா அங்க யாரு இருக்கான்னா சுவாமி தர்பாரண்யேஸ்வரர் இருக்கார். இந்த அந்த பாட்டுக்கு தான் வளர்ந்து சொல்லணும். திருப்புகழ் இன்னொரு நாள் வச்சுக்குவோம். இந்த சாமி எப்படி தர்பாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் என்றால், தர்பையில் இருந்து சுயம்புவாக சுவாமி தோன்றிய காரணத்தினால் சுவாமிக்கு தர்பாரண்யேஸ்வரர் என்றும், அம்பாள் போகமாத்த பூன்மலையாள் என்றும் பிரணாம்பிகை என்றும் அம்பாளுக்கு பேர். ரெண்டாவது, இந்த திருநள்ளாறுல ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால், எல்லாரும் பெரும்பாலும் யாரை போய் பார்க்க போவாங்கன்னா உள்ள இருக்கிற சாமியை பார்க்க போக மாட்டாங்க, வெளியில இருக்கிற சனீஸ்வரனை போய் பார்க்க போவாங்க. அவர் எதுக்காக அங்க வெளியில நிக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவரை என்ன செய்யறாங்க, கூட்டம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. இங்க சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா வரிசையில கீழே நிற்பாங்க. அந்த நல மகாராஜாவுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நல மகாராஜா வச்சுதான் அந்த திருநள்ளாறுக்கே ஒரு பேரு. அந்த நல மகாராஜா சனியினுடைய இதுல இருந்து விடுபட்ட காரணத்தினாலும் சிவபூஜை செய்த காரணத்தினாலும் அது நல்லாறு என்று அழைக்கப்பட்டது. நல மகாராஜா வழிபட்டதுனால நல்லாருன்னு பேரு. ரெண்டாவது, இந்த நல மகாராஜா தமயந்தி இவங்க இருவரும் ஒரு பிறவில ஒரு காட்டில் வசிப்பாரு. முற்பிறவில அப்படி வசிக்கும் போது ஒரு சின்ன குடிசை தான், அந்த 2 பேர் தான் அதுல தங்க முடியும், அதுக்கு மேல யாரும் தங்க முடியாது. அப்படிப்பட்ட குடிசையில் இருக்கும்போது அந்த குடிசைக்கு ஒரு முனிவர் வருகின்றார். அந்த முனிவர் நான் இங்கே தங்கிக் கொள்கின்றேன் என்று கேட்கின்றார். இவர் என்ன பண்ணாரு, 2 பேர் தான் தங்க முடியும். அப்ப மனைவியை தூக்கி என்ன செய்ய முடியாது, வெளியில போய் உனக்கு சொல்ல முடியாது. ஆகையினாலே அந்த முனிவருக்கும் இடம் கொடுத்து இருக்கிறதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க இருந்துக்கிட்டாங்க. விடிந்தது, பரவாயில்லப்பா, உன் மனைவி மேல ரொம்பவே நீ நம்பிக்கையோடு இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்.
அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு மிருகம் அடித்து கொன்று தின்றது. யாரா? அந்த 2 பேரு. அது அந்த அந்த குகையில இருந்தாங்க பாருங்க 2 பேரு. அவங்க மிருகம் அடித்து தின்றது. உடனே மனைவி, அந்த காலத்துல நம்ம கணவர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உடனே கிட்ட ஏறிடுவாங்க. உடனே இந்த மனைவியும் சேர்ந்து இறந்தார். அவங்கதான் மறுபிறையில நல மகாராஜாவாகவும் தமயந்தியாகவும் வருகின்றார். இந்த நல மகாராஜா வந்து நிடத நாட்டு இளவரசர், தமயந்தி வந்து சேதி நாட்டு இளவரசர். இவங்க 2 பேருக்கும் தூது போனாங்க பாருங்க. அன்னப்பறவை தான் தூது போகும் இவங்க காதலுக்கு. அந்த முனிவர் வந்து அவங்க வீட்டுல தங்கினார் பாருங்க முற்பிறவில. அவர் தான் அன்னப்பறவையா வருவார் பாருங்க. எப்படி தொடர்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த குடிசையில வாழ்ந்த 2 பேரும் நல தமயந்தியாகவும், அந்த முனிவர் வந்து தங்கினார் பாருங்க, அவர் வந்து அன்னப்பறவையாகவும் வந்து இவங்க 2 பேருக்கும் தூது போனது இந்த அன்னப்பறவை தான். இவங்க 2 பேருக்கும் காதல் வளர்கின்றது. அப்பொழுது இந்த தமயந்தி கையில மாலையை கொடுத்தாங்க. அவர் ரொம்ப பேரழகுடையவள் தமயந்தி. எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இந்திரன் முதற்கொண்டு, இந்திரன், அங்க தேவாதி தேவர்கள் எல்லாம் மேல ஆசைப்பட்டு, ஏன் சனீஸ்வர பகவானே ஆசைப்பட்டு என்ன செஞ்சிருவாரு, இங்க வந்துருவாரு. தமயந்தி எப்படியாவது அடைய வேண்டும் என்று. இப்ப பார்த்தா இவங்க 2 பேரும் காதல் கொள்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தேவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதும், சரி இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, சரி அவன் நலன் மாதிரியே எல்லாரும் இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நலன் மாதிரியே இருக்காங்க. தேவர்கள் முதற்கொண்டு நல எல்லாரும் ஒரே முகமா இருக்க. அந்த அம்மாவுக்கு அப்படியே கையில மாலையை வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கொஞ்சம் புத்திசாலி தமயந்தி. ஏன் அப்படின்னா, தேவர்களுக்கு கண்ணு இமைக்காது. நம்ம வர்ற புசுக்கு புசுக்குன்னு எந்த நேரமும் கண்ணை மூடி முடிச்சுக்கிட்டு இருப்போம். தேவர்கள் இப்படியே முழிச்ச ஒளியாக இருக்கும், மூட மாட்டாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நேரா போய் இவர் முசுக்கு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தாரா நல மகாராஜா, நேரா கொண்டு போய் மாலையை கொண்டு போய் நல மகாராஜா இருவருக்கும் திருமணம் ஆகிய காரணத்தினால அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு, எப்படியாவது பழி வாங்க வேண்டும், எப்படி தமிழகத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவானை விட்டு தொல்லை கொடுக்க சொல்லி சொன்னாங்க மற்ற தேவர்கள் எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல மகாராஜா படாது பாடுபட்டாரு. அவர் கதையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சூதாட்டத்துல தோத்து போய் நாட்டை விட்டு நலனும் தமயந்தி காட்டுல போய் வாழ்ந்தாங்க. சரி எங்க போனாலும் மனைவி கூடவே வராளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சரி எப்படியாவது தமயந்தி விட்டுட்டு நம்ம தனியா போய் நம்மளால கஷ்டப்படுவோம், அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் வேற இடத்துல இருக்கு சொல்லிட்டு தனியா ஓடிட்டார். யாரு? இந்த நல மகாராஜ். தமயந்தி கணவனை காணோம் 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 தேடி 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 கடைசி முடிவுல அந்த சனீஸ்வர தொல்லை நீங்க கடைசி எங்க போனாரு, திருநள்ளாற்றுக்கு போனாரு. உள்ள போனார் பாருங்க. இவர் வந்து பிடிக்க வந்தாரு. யாரு? சனீஸ்வர பகவான் பிடிக்க வந்து உள்ள போனவர் எப்படி வெளியில வந்துதானா ஆகணும்னு இப்படி நின்னவர் தான். இப்பயும் நீங்க போனீங்கன்னா அங்க கோயிலுக்கு வெளியில இப்படி நின்ன மாதிரி இருக்கும் சனீஸ்வரன் கோயில். சாமி என்ன பண்ணாரு, அவர் உள்ள போனவர் அந்த வழியா போக வச்சுட்டாரு. பின்னாடி முன்னாடி வரமாட்டாரு. அதுல இருந்து அவரை காப்பாத்திடுவார். ஏன்னா அவர் வழிபாடு செய்த காரணத்தினால் சுவாமி அதுல இருந்து காப்பாற்றி அந்த இதெல்லாம் நீக்கி கடைசி மறுபடியும் தமயந்தியோடு வாழ்ந்து பேறு பெற்றவர் இந்த நல மகாராஜாவும் அந்த தமயந்தியும். அப்படிப்பட்ட இடம்தான் திரு நல்லாற்று என்ற இந்த திருத்தலம். இந்த திருத்தலம் ரொம்ப முக்கியமான திருத்தலம். இது வந்து பரிகார தலமாகவும் விளங்குகின்றது இந்த திருநள்ளாறு. இந்த பெருமானை நோக்கி ஞானசம்பந்த பெருமான் பாட வரும்போது அதற்கு முன்னாடி எங்க போனார் அப்படின்னா தருமபுரம் என்ற தலத்திற்கு சென்றார். தருமபுரம் வந்து திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய சொந்தக்காரங்க ஊர், அவங்க அத்தை ஊர். அதனால இப்ப எல்லாம் என்ன சொன்னாங்க, உங்களுடைய இசைக்கு தகுந்தவாறு தான் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் விளங்குகின்றது அப்படின்னாங்க. அப்ப யாழ்ப்பாணம் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல நீங்க சாதாரண நினைச்சிடாங்க, ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலுக்கு தான் என்னுடைய இசை விளங்குகின்றது அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்லை. உடனே அவர் என்ன பண்ணாரு, சாமி எப்படியாவது இசைக்குள் அடங்காத ஒரு பாடலை நீங்கள் பாட வேண்டும் என்று யாரு கேட்கிறான், யாழ்ப்பாண மன்னர் திருஞான சம்பந்த பெருமானை பாட்டு கேட்க. உடனே ஞானசம்பந்த பெருமான் பாடத் தொடங்கினார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். தருமபுரம் மாதர் மடப்பிடியும் மட அன்னம் மன்னதோர் மாதர் மட
விடியும் மட அண்ண மன்னதோ நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வ வேதமோடு ஏழிசை பாடுவர் ஆழ்கடல் வெண் திரையாள் கடல் வெண் திரை இறை நூரை கரை ஒரு இறை நூரை கரை ஒரு இறை நுரை கரை ஒரு இறை நுரை கரை ஒரு தும்பினி என்றயலே தாது அவில் உன்னை தயங்கு தாது அவில் உன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை மலர்ச்சிறை வண்டரை எழில் ஒளி பயில் எழில் ஒளில் குயில் பயில் எழில் ஒளில் குயில் பயில் எழில் ஒளி உயிர் பயில் தருமபுரம் பதியே. பாடினர் வந்து யாழ் உடஞ்சிருச்சு, அதால வாசிக்க முடியல அவரால், இந்த யாழுக்குள்ள அடங்கல. உடனே இனிமே நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அதை உடைக்க போனாரு. உடனே ஞானசம்பந்த பெருமான் சொன்னாரு, இறைவனுடைய எண்ணெய் இல்லாத ஆற்றலை இந்த யாழுக்குள்ள அடக்கி விட முடியுமா, ஆகையினாலே தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள் என்று சொல்லி அந்த வாத்தியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் போன தளம் தான் இந்த திருநள்ளாருக்கு 2 பேரும் போனாங்க. போய் இந்த பதியத்தை பாடி யாழ்ப்பாண நாயனார் இசை வாசித்தார். புரிஞ்சிச்சா? தருமபுரத்துல இருந்து நேரம் இங்க திருநள்ளாருக்கு வந்து பதியம் பாடினார். அப்படி முக்கியமான ஒரு இந்த திரு நல்லாறு என்கின்ற ஒரு. 2வது முக்கியமான ஒரு இது என்னன்னா, ஞானசம்பந்த பெருமான் அனல்வாதம் புனல்வாதம் சென்று பதிகம் பாடும்போது அந்த அனல்வாதத்தில் இந்த பதியத்தை தான் எழுதி போட்டார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அனல்ல அந்த நெருப்புல எழுதி போட்ட பதிகம் இந்த போகமாத்த பூமலையாள் என்கின்ற பதியத்தை எழுதி போட்டதனால் அது எரியாமல் பச்சையாக இருந்த காரணத்தினால் இதுக்கு பச்சை பதிகம் என்கின்ற பெயராகியது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பாடல் தான் இந்த பாடலை நீங்க எப்படி பாடுவீங்க? போகமாத்த குடிக்க தெரியும். சூப்பரா பாருங்க, நல்லா நல்லா நல்லா. போகமாத்த பூன்முளையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத பைங்கண்கள் ஏற்றன்னல் வரவேட்டி ஆகமாத்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமா மேயது நல்லாரே. இதான் பாடுங்க, இதுதானே? சரி, இப்ப என்ன சொல்ல போறாங்கிறத நம்ம பார்த்துருவோம். போகமாத்த பூன்முளையார், அதாவது இந்த உயிர்களுக்கு போகத்தை வழங்கக்கூடிய உமையம்மை. இப்ப சாமி எந்த வேலையும் செய்ய மாட்டார், அவர் சும்மா தான் இருப்பார். சிவபெருமானுக்கு வேலையே கிடையாது. யாருக்கு வேலைன்னா அம்பாளுக்கு தான் எல்லா வேலையும். வீட்டுல பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா வேலை? ஆம்பளையாளுக்கா? துவைக்கிறது பொண்ணுதான், வாஷிங் மிஷின்ல போடுறதும் பொண்ணுதான், சமைக்கிறதும் பொண்ணுதான், எல்லாமே பெண்கள் தான் வேலை செய்வாங்க. அந்த ஆம்பளையார் என்ன செய்வாரு? நீட்டா வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்துருவாரு. துவைக்கிறதுல இருந்து சமையல் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் பாக்குறது யாரு? அதே போல சிவபெருமான் கம்முன்னு இருப்பாரு. செய்யறது பூராமே யார் செய்வா? உமையம்மை தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா சாமி வந்து அருள்மிகு. இப்ப அருள்மிகு வைத்தியநாத சாமி தானே. சாமி வந்து அருள் நிறைய இருக்கு சாமிகிட்ட வந்து, முழுக்க முழுக்க. அதனாலதான் அருள்மிகு அப்படிங்கிறாங்க. இப்ப அம்பாளை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அம்பாள் அருள்மிகுன்னு சொல்லக்கூடாது. அம்பாளை எப்படி சொல்லணும்னா அருள் தரு அப்படின்னு சொல்லணும். யார்கிட்ட இருந்து? சிவபெருமானிடமிருந்து அருளை வாங்கி தருகின்ற காரணத்தினால் அம்பாளுக்கு அருள் தரு சிவகாமி அம்பாள் அப்படின்னு சொல்லணும்.
அது மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா உடன் உரைன்னு சொல்லுவீங்க, சிவகாமி அம்பாள் உடன் உரை வைத்தியநாத சாமி. ஆனா உடன் ஆகிய அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு, உடன் ஆகியன்னு சொல்லணுங்கிறாரு. உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன், அப்ப உடனாகியன்னு சொல்லணும். நாம என்ன சொல்றோம், உடன் உரை அப்படிங்கிறோம். இப்ப சிவகாமியம்பாள் சமேத அப்படின்னு கூட போடுவாங்க, இல்ல சிவகாமியம்பாள் உடனாகிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி அப்படின்னு போடணும். உரை அதாவது எப்படின்னா, உடன் ஆகியனா உடல் கூட தான் இருக்காங்க, அப்ப பிரிப்பற்ற சக்தி. உடன் அப்ப உரைகின்ற அப்படின்னா புதுசா உரைகின்றன்னு சொல்ற மாதிரி இருக்கும். உடன் ஆகியனா எப்பயுமே உடனாவே இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல இல்ல, இப்ப நான் சொல்லல, நான் இப்ப சொல்லல, ஞானசம்பந்த பெருமானுடைய கருத்தை நான் அப்படின்னு சொல்றேன். உடனாகியன்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன். அப்ப உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க சிவகாமிபால் உடனாகிய, இப்ப நம்ம அப்படி போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, கோயில் என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, போங்க தம்பி தம்பி போங்க தம்பி. என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சரி, அப்படி இந்த போகத்தை யார் கொடுப்பா அப்படின்னா, சாமி வந்து தனு கரண புவன போகங்களை எல்லாம் சாமி நமக்காக வழங்கியிருக்கார் இந்த உயிர்களுக்கு. தனி என்பது இந்த உடம்பு, கரணம் என்பது அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், போகம் என்பது புவனம் என்பது இந்த உலகம், போகம் என்பது இதை அனுபவிக்கக்கூடிய பொருள்கள். இந்த உலகத்துக்கு வந்தா போதாது, அதை அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல, எதை பார்த்தாலும் மயங்கிடுறோம்ல. இங்க வந்தாச்சுனாலே எல்லாத்துக்கும் மயங்கிடும், சுத்தமா சாமிய மறந்துடும். அதனாலதான் சுந்தரம் சுவாமிகள் பயந்தாரு, சாமி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையன் மானுடமாய் மயங்கும் வேலையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன அப்படின்னு. என்னை எப்படியாவது சாமி என்னை காப்பாத்திரு, நான் அங்க போயிட்டேன்னா, உலகத்துக்கு போயிட்டேன்னா கண்டிப்பா உன்னை நான் மறந்துடு. அங்க போயாச்சுனாலே சுத்தமா சாமியை நினைப்பு நமக்கு வராது. இங்க வந்தாச்சுனாலே இந்த அடியார்களோடு இருந்தா தான் நமக்கு அந்த நினைப்பு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப தரிக்கிட்டு போயிடும். அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்தாலுடைய நாம கடை தேரவே முடியாது. அப்படி சாமி நமக்கு என்ன கொடுக்காரு அப்படின்னா, தனு கரண புவன போகங்களை நமக்கு வழங்கு. தனி என்பது உடம்பு, கரணம் என்பது அந்த கரணங்கள், புவனம் என்பது இந்த உலகம், போகம் என்பது அதை அனுபவிக்கக்கூடிய பொருள்கள். இதெல்லாம் சாமி கொடுத்து நம்மளை அனுபவிக்க வைக்கிறாரு. அதுலேயும் குறிப்பா சிவபெருமான் கல்யாணம் முடிச்சு காமித்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எல்லா உயிரும் தற்கொலை தான் பண்ணும். சாமி நடத்தி காட்டுறாரு, திருமணம் முடிச்சு காட்டுறாரு. அந்த பாட்டுல சொல்றாருல, மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண்திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகறிய தீவேலாது ஒளித்தனையில் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் தான் சாழலோ அப்படிங்கிறாரு மாணிக்காசன் பெருமான். இன்னைக்கு எல்லா பொருளும் இன்னைக்கு கலங்கிரும், ஒருத்தரும் உருப்படியை வாழ முடியாது இல்லை. அதனால சாமியை திருமணம் முடிச்சு காமிக்கிறார், இந்த போகத்தை எல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறாரு. இந்த கோயில நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் திருக்கல்யாணம் நடத்துவாங்க, மறுநாள் பண்ணது பார்த்தா சிவபெருமான் பிச்சை பாத்திரம் ஏந்தி வர மாதிரி நிகழ்ச்சி நடத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? மனிதன் முறையோடு வாழ்ந்தால் நிம்மதியாக இருக்கலாம், இல்லை என்றால் மாறி நடந்தால் பிச்சையும் எடுக்க வேண்டும் என்பதை சிவபெருமான் காமிப்பார். நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம கோயில பிச்சாடர் சாயங்காலம் 4 to 6 நடத்துவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இல்ல? திருக்கல்யாணத்துக்கு மறுநாள், திருக்கல்யாணத்துக்கு மறுநாள் திருக்கல்யாணத்துக்கு தேருக்கு முன்னாத நாள், அதுக்கப்புறம் திருக்கல்யாணம். சரி, அதை பிச்சரன் எதுக்குன்னா, முறை தவறினால் பிச்சையும் எடுக்க வேண்டும் என்பதை சிவபெருமான் காமிப்பார். அதை திருமணம் முடிச்சு சாமி காமிக்கிறார், திருக்கல்யாணத்துல காமிக்கிறார், இப்படி எல்லாம் முறையோடு வாழ வேண்டும் என்று சிவபெருமான் காமிக்கிறார். ஆனா உண்மையிலே நம்ம வைத்தியநாத சாமியில பிச்சாடகன் தான் இருக்காது, கங்காளர் கிடையாது. கையில பிச்சை பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால அது பிச்சாடகன் வடிவம் தான், ஆனா கங்காளர்னு போட்டிருக்காங்க. கங்காளருங்கிற வடிவம் என்ன வடிவம் அப்படின்னா, திருமால் வாமன் வடிவம் எடுத்து போனார் பார்த்தீங்களா, குட்டையா போனார்ல, அப்ப கைலாய மலையை தியானித்து தியானித்து அவர் வளர்ந்துக்கிட்டே போவார். உலகத்தை அளந்துட்டு 3வது அடி எங்க வைக்கணும்னதும் உடனே மகாபலி சக்கரவர்த்தி என்னுடைய தலைமையில் வைங்க அப்படின்னதும் அந்த 3வது அடியை அவர் தலைமையில் வைப்பார். அப்ப அவருக்கு ஒரு ஆணவம் வரும். யாருக்கு? திருமாலுக்கு ஒரு ஆணவம் வரும். நம்மளை மிஞ்சி இங்க உலகத்துல யாரும் கிடையாது, நாமளே காக்கக்கூடிய, நாமளே அழிக்கக்கூடிய தகுதியை நம்ம பெற்றோம் அப்படின்னு உலகத்தை அழிக்க போயிடுவாரு. அப்ப சாமி என்ன பண்ணுவாரு, அவருடைய ஆணவத்தை அடக்கி அவருடைய முதுகெலும்பை உடைத்து அப்படி தூக்கிய கோலம் தான் கங்காளன் பேரு. கங்காளன் தோல் மேலே காதலித்தான் காணேடி கூட சொல்றாருல,
அந்த எலும்பு, அந்த முதுகெலும்பு எடுத்து உடைச்ச கோலம் தான் கங்காளன் வடிவம். நீங்க எடுத்து பாருங்க, நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன். நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கங்காளனுடைய வடிவத்துக்கு என்னன்னு பாருங்க, திருமாலுடைய அந்த முதுகெலும்பு உடைச்ச கோலத்தை தான் போட்டுப்பாங்க. அதுக்கு போட்டிருக்கல. ஆனா அதுக்கு பிச்சாடன் வடிவம், கையில பிச்சை பாத்திரம் வச்சிருக்காங்க. உச்சியில இங்க முருகர் பக்கத்துல, சண்முகர் பக்கத்துல, சண்முகர் பக்கத்துல. சரி, நீங்க போய் பாத்துக்கணும். இப்படி சாமி எல்லா போகங்களையும் நமக்காக தர்றாரு. யார் மூலியமா கொடுக்காரு? அம்பாள் மூலியமா கொடுக்குறாரு. இப்ப நமக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்னா, நமக்கு பிறவி என்கின்ற நோய் இருக்கு. இப்ப சாதாரண இந்த உலகத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குழந்தை, பச்சை குழந்தைக்கு நோய் இருந்துச்சுன்னா தாய் என்ன செய்வாங்க? மருந்து கொடுக்க மாட்டாங்க, தான் உண்ணுவாங்க அந்த மருந்தை. அந்த பச்சை குழந்தைக்கு நோய் இருந்ததுன்னா, ஒரு காய்ச்சல் அடிச்சதுன்னா தான் மருந்தை உண்டு முளைப்பால் வழியாக அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த நோயை நீக்குவார்கள். அதே போல நமது உமையம்மை என்ன செய்யறாங்க? சிவபெருமானிடமிருந்து அருளை வாங்கி நமக்கு எப்படி கொடுக்குறாங்க? அத போகமாத்த பூன்முளையாள். நமக்கு அம்பாள் என்ன செய்யறாங்க? இந்த போகமாத்த பூன்முளையாள். இது நமக்கு அருளை நமக்கு சிவபெருமானிடமிருந்து வாங்கி கொடுக்கின்ற காரணத்தினால், எதை? இந்த போகங்களை, மற்ற எல்லா விதமான ஞானங்களையும் அருளையும் சாமியிடம் இருந்து வாங்கி கொடுக்கின்ற காரணத்தினால், இப்ப சாமி தனு போன போகங்களை கொடுத்தாரு அப்படின்னா யார் மூலியமா கொடுக்குறாரு? உமையம்மை மூலியமா தான் கொடுக்குறாரு எல்லாமே. ஆனா செய்யறது பூரா எல்லாம் செஞ்சுட்டு சாமி கம்முன்னு இருப்பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாரு. ஆனா செய்யறது எல்லாமே யாரு? அம்பாள் மூலியமா செய்யறாரு. ஆனா அந்த இப்ப நீங்க இருக்கிறீங்க, இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சாதானே வீட்டுக்கு போக முடியும். உங்க காலால நடந்து போக முடியும். நினைக்கிறேன்னா போக முடியாது. அந்த நினைப்பு சிவம், காலால் நடந்து போனீங்க பார்த்தீங்களா, அது சக்தி. ரெண்டையும் பிடிக்கவே முடியாது. நினைப்பும் நீங்க நடந்து போற செயலும் ஒன்று போலே இருக்கும். அப்படிதான் அம்பாள் என்ன செய்யறாங்க? அந்த போகமார்த்த பொன்முளையால் தன்னோடும் பொன் அகலம். போகமார்த்த பொன்முளையால் அந்த அருளை வாங்கி, இப்ப நடராஜருடைய முகத்தை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல யாரு இருக்கா? நடராஜர் பக்கத்துல சிவகாமி பாருங்க. ஏன் சிவகாமி அம்பாள் பேரு அம்பாளுக்கு? அந்த சிவத்தை காண்பிப்பவள் சிவகாமி. சிவத்தை யார் காமிக்கிறோம்? அம்பாள் தான் காமிக்கிறோம். நம்மளால காண முடியாது. நம்ம டைரக்டா சாமியை பார்க்க முடியாது. அம்பாள் தான் நம்ம அழைச்சிட்டு போய் சாமிகிட்ட கொண்டு போய் விடணும். எல்லாமே அம்பாள் தான் செய்வாங்க. இப்ப சிவகாமி, அதனாலதான் நடராஜர் பக்கத்துல சிவகாமி, அந்த சிவத்தை காண்பிப்பவள் அப்படிங்கிறதுனால சிவகாமின்னு பேர். அதே போல அருளையும் இப்ப இப்ப பாபநாச கரண்டை கொண்டு வந்து நேரம் டைரக்டா இந்த டியூப்லைட்ல சொருவுனா என்ன ஆயிரும்? டியூப்லைட்டு வெடிச்சிடும். இதுக்கு பவர் இருக்காது. அந்த அளவுக்கு அது ஆற்றலை தாங்கக்கூடிய வலிமை இதுக்கு கிடையாது. அதே போல நமக்கும் அப்படித்தான். சிவத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட இல்லை. அதை வாங்கி கொடுப்பதுதான் சக்தி. புரியுதா உங்களுக்கு? இப்ப எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் மூலியமா ஒவ்வொரு இடத்துலயா கனெக்ஷன் கொடுத்து 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 கடைசி இங்க ஒரு வயர்ல தான் இங்க டியூப்லைட் எரியுது. நம்ம இந்த டியூப்லைட் மாதிரி சாமி அந்த பாபநாசம் கரண்ட் மாதிரி அதை என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியும். அப்ப சக்தி தான் நமக்கு வாங்கி அதை எடுத்து ஊட்டுகின்றவர். ஆகையினாலே போகமாத்த பூங்குடையாள் தன்னோடு பொன்னகலம். அது அம்மா என்ன செய்யறாங்கன்னா அணிகலங்களாம் அணிஞ்சிருக்காங்க. பொன்னாலான அணிகலங்களை எல்லாம் அம்பாள் அணிஞ்சிருக்காங்க. இப்ப நம்மளையும் சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அற்புதம் அறியனே என்று சொல்வதற்கு என்னங்க, இப்ப தங்கத்தை கட்டி எடுத்து நம்ம கழுத்துல போட்டுக்கிட முடியுமா? தங்கத்தை கட்டிய தூக்கி நான் 3 பவுன் போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லி போட்டா யாரும் எல்லாம் சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்களா? கட்டி எடுத்து கழுத்துல போட்டா என்ன ஆகும்? அப்ப அதை என்ன செய்யணும்? ஆபரணமாக மாற்ற வேண்டும். தங்கத்தை கட்டிய ஆபரணமாக. அப்ப என்ன செய்வாங்க? அடித்து அடித்து அதை அக்காரம் தீட்டுவார். தீட்டினா அது எல்லோரும் பார்க்கும்படி அது எது ஜொலிக்கும். அதே போலதான் சாமி செய்யறாரு. நம்மள கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துறாரு சாமி. ஒவ்வொரு பிறவிலையும் நம்மை வைத்து நமக்கு துன்பம் வரும்போது நமக்கு என்னதான் தெரியுது? நம்ம வினை எடுத்து ஊட்டும் போது நமக்கு துன்பமா தெரியுது. இப்ப நல்லது நினைச்சா நான் செஞ்ச புண்ணியம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றது மாதிரி, துன்பப்படும் போது நாம என்ன சொல்லணும்? நான் செய்த தீவினைனால துன்பப்படணும்னு சொல்லணும். ஆனா நம்ம மற்றவங்கள குறை சொல்லணும். அப்படி சொல்லாம எல்லாம் ஈசன் தர வந்தது அப்படின்னு நினைக்கிறோம்.
இது அவங்களுக்கு அப்படி நம்ம நினைப்போமா? நீங்க ஒண்ணு போங்க சுவாங்கிட்டு அப்படின்னு நீ சொல்லுவீங்க. ஆனா அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வரணும். சாமி நம்ம அதைத்தான் செய்யறாரு. அடித்து அடித்து அக்காரம் தீட்டிய அற்புதம் அறியேனே என்று மாணிக்க வாசக பெருமான் சொல்ல வைக்கிறாங்க. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளை பக்குவப்படுத்துறாரு. எப்படி அந்த ஆபரணத்தை அடித்து ஆபரணமாக தீட்டுகின்றோமோ அதே போல ஒவ்வொரு பிறவிலும் நாம் செய்த வினை பயன்களை நுகரச் செய்து நம்மளை பக்குவப்படுத்துற ஒவ்வொரு பிறவிலையும். இந்த செம்பு பாத்திரத்தை அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பொருள் எடுத்து விலைக்கு இப்படி பார்ப்பீங்க. அழுக்கு இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன செய்வீங்க? போடுறா 2 தேய் மறுபடியும் 2 தேய்ப்பீங்கல்ல. இதே தான் சிவபெருமான் செய்யறாரு. ஒவ்வொரு பிறவிலையும் ஆணவ மலத்தை கழுவி கழுவி பாக்குறாரு. இது தேர்ற மாதிரி தெரியல, இன்னும் பிறவி எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சாமி நம்மளை மறுபடியும் மறுபடியும் அனுப்பிட்டே இருக்காரு. இன்னும் பாருங்க நம்ம பிறந்துட்டு தான் இருக்கோம். என்ன காரணம்? வினைப்பயன் நிறைய இருக்குன்னு அர்த்தம். மூட்டை நமக்கு ரொம்ப இருக்கு. இதுல இருந்து எடுத்த பிறவில நீங்க போயிடலாம். இந்த பிறவில நீங்க தப்பிச்சு போனா போயிடலாம். நீ பிறவில்லாத நிலைக்கு போயிடலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதிகமாக சிவபெருமானை பற்றி நினைக்க வேண்டும். மிகவே நினைமின்கள் மிக்க எல்லாம் போக விடுமின்கள் நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே எடைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளராதிருப்பார் தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் திருக்குறிப்பே கூறிக்கொண்டு போமாறு அவைவின் பொய்விட்டுடையான் கடல் புகவே. யார் சொல்றான்? மாணிக்கவாசகர் சொல்ற. மிகவே நினைக்கிறேன். அப்படி இருந்தா நம்ம எடுத்த பிறவிலே அந்த வினை பெயர்லாம் சாமி ஒரு செகண்ட் போகாது. ஏன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வினைகள் ஜடம், அதுக்கு அறிவு கிடையாது. நீங்க செய்யக்கூடிய வினைகளுக்கு அறிவு கிடையாது. அதை நீக்கிறதுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப வேலையும் கிடையாது, எளிமையா நீக்கிடுவாரு. ஆனா எதுக்கு பயன்படுத்துறாரு அப்படின்னா நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அந்த வினை பயனை எடுத்து நுகரச் செய்கின்றார். அப்ப நம்ம எடுத்த பிறகு பக்குவப்பட்டோம்னா அவருக்கு வேலையே கிடையாது, ரொம்ப மிச்சம். வினை பெயர்லாம் அதை காலி பண்ணி விட்டுருவாரு. ஆனா அதிகமா யார நினைக்கணும்? பணக்கை மூமலம் வேலை முடித்தவன் நினைப்பு வருமானம் கோயிலா கொண்டான் அனைத்தெழுங்குவான் அம்பல கூத்தனை திணைத்தொழுது மறந்து வைக்கணும் அப்படிங்கிறாரு அப்படி சொன்னாங்க. அதனால மிகவே இறைவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அரிசிய குக்கர்ல போட்டாச்சு, கொஞ்ச நேரம் வேக வச்சதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வெந்திருக்கு எதிர்க்காது, பக்குவப்பட்டிருக்காது. அப்ப அதிக நேரம் வச்சா அதுவே விசில் அடிக்கும். அது எத்தனை விசில் வைப்பீங்க நீங்க? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 வைப்போங்க, 5 வைப்போங்க. அதுவும் சில இது வேகிறதுக்கு 10 விசில் கூட வைப்போங்க அப்படின்னு சொல்ல. எப்படி பக்குவப்பட்டால் அது விசில் அடிக்கின்றதோ அதே போல நம்மளையும் சாமி என்ன செய்யறாரு? ஒவ்வொரு பிறவையும் நம்மளை பக்குவப்படுத்துகின்றார். அப்படி பக்குவப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? மிகவே நினைக்க வேண்டும். குறுகிய நேரம் நினைத்தால் நாம பக்குவப்பட முடியாது. ஏன்னா நிலையான பொருள் ஈசன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம அவரை நினைக்கல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்ப அதிக நேரம் யாரை நினைக்கணும்? நிலையான பொருளாகி ஈசனை மட்டுமே நான் நினைக்கிறேன். மிக்க எல்லாம் போக விடுவீங்கள், மற்ற எதுவும் துணைக்கு வராது. தாய் தந்தையர் வரமாட்டாங்க, பிள்ளைகள் வரமாட்டாங்க, நான் சேர்த்து வைத்திருக்க செல்வம் நம்ம கூட வராது, எதுவுமே துணைக்கு வராதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நாம் அது மேலதான் பற்று வச்சிருக்கோம். யார் மேல? பிள்ளைகள் மேலையும் சொந்த பந்தங்கள் மேலையும். அவங்கள விட்டு பிரிய நமக்கு மனசு இல்லை. எந்த நேரம் அவங்க கூடயே தான் இருக்கும். எத்தனை பிறவில அவங்க கூடயே இருந்து இருந்து வந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க. சொந்த பந்தங்கள் கூடயே தான் இருந்து வந்திருக்கோம் ஒவ்வொரு பிறவிலையும். அதை நம்மளால நீக்க முடியல. அந்த அளவுக்கு நாம அவங்களுக்கு அடிமையா இருக்கு. ஆனா நிலையான பொருளாகி ஈசன் மேல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்தினால், அவனை வழிபாடு செய்தால், அவனை மிகவே நினைந்தால் இந்த உலக அறத்தையெல்லாம் ஈஸியா நம்ம நீக்கலாம். நம்ம வினைப்பெயரெல்லாம் ஒரு நிமிஷத்துல சாமி காலி பண்ணிருக்கோம். இது நமக்கு அப்படி போகமாத்த பூமுளையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கள் வெள்ளேற்றல் வரமேட்டி. சாமி என்ன பண்றாரு? பாகமாத்த உமையொரு பாகனாக இடப்பாகத்துல உமையம்மை கொண்டிருக்கின்றார். பாகமாத்த பைங்கள் வெள்ளேற்றல் வரமேட்டி. சாமி என்ன நினைச்சிருக்காரு? திருநீர் அணிஞ்சிருக்காரு. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காரு? அண்ணல் வெள்ளை நீரை அணிந்து ஆகமாத்த தோளுடைய எதை தோளாக அணிஞ்சிருக்காரு அப்படின்னா இடுப்புல புலியினுடைய தோலையை அணிந்திருக்கின்றார். இந்த புலியின் தோல் உங்களுக்கு எதுக்கே தெரியும். அந்த தாதுகாவனத்து முனிவர்கள் ஏறி விட்டதை தான் சுவாமி இடுப்புல புலியினுடைய தோலை அணிந்திருக்கின்றார். இந்த நேரத்துல தான் சுவாமி பிச்சாரங்க வடிவம் எடுத்து வந்தார்.
அந்த தாரு ஆவணத்து முனிவர்கள் எல்லாம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருந்தாங்க. என்ன அவங்ககிட்ட ஒரு மைனஸ் அப்படின்னா, கடவுள் ஒன்று இல்லை, நாம் செய்கின்ற யாகமே எல்லா பயனையும் தரும் அப்படின்னு யாகம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதிலிருந்து பலனை கொடுப்பது இறைவன் என்கின்ற உணர்வு இல்லாமல் அவர்கள் செய்த வழிபாடை திருத்த வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் பிச்சானந்த வடிவம் கொண்டு வந்தார். அந்த அழகை கண்டு அவங்க தரும பத்திரிகள் எல்லாம், தாரு ஆவணத்து முனிவருடைய தரும பத்திரிகள் எல்லாம் சிவபெருமானுடைய அழகை கண்டு பின்னாடியே போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப இப்படி போயிட்டாங்களே, நம்ம மனைவி எல்லாம் இப்படி வசியம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சாமி மேல புளியை ஏவி விட்டாங்க, அதை எடுத்து இடுப்புல கட்டினாரு. யானையை ஏவி விட்டாங்க, அதை எடுத்து தொழில் முறிச்சு போர்வையாக போத்தினார். பாம்பை ஏவினார்கள், அதை கழுத்தில் அணிந்து கொண்டு. இப்படிதான் சாமிக்கு அணிகலன்கலாம். இல்லைன்னா சாமிக்கு எந்த ஆடையுமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சாமி எதுலையுமே பற்று இல்லாதவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எது மேலேயும் பற்று கிடையாது சாமி, ஏன்னா அவன் பற்றற்றான். நாம எல்லாத்துலயும் பற்று வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, எல்லாத்துலயும் பற்று வச்சிருக்கோம்ல. பிள்ளைங்க மேல பற்று வச்சிருக்கோம், இந்த உலகத்து மேல பற்று வச்சிருக்கோம், இந்த உலக போகத்துல ரொம்ப அடிமையா இருக்கும். ஆனா சாமியை நினைக்கிறதுனா தான் எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குங்க. பூசை பண்ணணும் அப்படிங்கிற போது தான் நமக்கு நிறைய வேலை இருக்கும். பூசை பண்ற நேரத்துல சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக சிவபெருமானை அதிகமாக நினைக்காமல் இருப்பது குற்றம். அப்ப அதிகமாக யாரை நினைக்கிறோம்? இறைவனை நினைந்து கொண்டே இருக்கும். அப்படி சொல்றாரு. ஆகமாத்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல், சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய கோவண ஆடை அது எதை குறிக்கும் என்றால், கோவண ஆடை 4 வேதங்களே அவருக்கு கோவணமாக வருகின்றன. சொல்றாருல, முதல்பட்ட பூசுவது வெந்நீர், பூண்பதும் பொங்கரவன், பேசுவதும் திருவாயான், மறைபோலும் பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான். கோவண ஆடைதான் மறைகளே அவருக்கு கோவணமாக வருகின்றது. சாமி அதைத்தான் கோவணம் அடைஞ்சிருக்காரு, காட்டுறாரு பார்ப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இப்படி எளிமையாக வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சிவபெருமான் நமக்கு உணர்த்துகின்றார். இந்த உலகத்துல நம்ம ரொம்ப எளிமையா வாழணும். ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படணும், 2வது துன்பப்படணும், அப்புறம் துயரப்படணும், எல்லாமே நமக்கு நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். எளிமையாக இருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சாமி அதைத்தான் உணர்த்துறாரு. இன்னும் என்ன, எளிமையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆடம்பரமும் இல்லாமல் தான் நிம்மதியாகவும் வாழலாம். நீங்க அதிகமா ஆடம்பரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கடன் ஆகும், அப்புறம் வாழ்க்கையில துன்பம் வரும், இப்படி நிறைய நமக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கும். எதனால? ஆடம்பரத்தின் காரணமாக. நிறைய வீட்டுல இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, என் மனைவியினாலதான் நான் இவ்வளவு கடன் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஏன்? ஆமா, அவளுக்கு வாங்கி போட்டு என்னால முடியல அப்படிங்கிறாங்க. மனைவிக்கு வாங்கி போட்டு முடியலையா அப்படி செலவு பண்றாங்களாம். 2வது, மனைவி அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, கணவருக்கு ரொம்ப செலவழித்து வைக்கவும் கூடாது. பக்கத்து வீட்டுல ஒரு 5000 ரூபாய் புடவையை காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க? உடனே நைஸா போய் என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு. அன்னைக்கு தான் அவர் சம்பளத்தை வாங்கிட்டு வந்திருப்பாரு, உடனே அதை வாங்கி கடனானாலும் ஆக்கி விட்டுருவாங்களே ஒழிய, அப்படிலாம் இருக்காங்கல்ல, கடன் ஆக்கி விடுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறது அவங்க சம்பாதிக்கட்டும், நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவர் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, நாம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனா அடியார்கள் நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. நான் மற்றவங்கள சொல்றேன், அடியார்கள் எப்பயுமே எளிமையிலும் எளிமை, அருமையிலும் அருமை. நீங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. நீ எப்பயுமே சாமி பற்றி போற்றி பாடுவதும், தலங்கள் தோறும் தரிசிப்பதும், அடியார்களோடு இணங்குவதும், இப்படி இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை, மற்றவர்களுக்கு தான் பிரச்சனை. அப்படி கோவண ஆடையின் மேல் என்ன தெரிஞ்சுக்கோங்க, கோவணம் எது? கோவணத்துல 4 வேதம் இருக்குவோம். ஆடையின் மேல் சாமி எதுலையுமே பட்டு இல்லை. ஆடையின் மேல் நாகம் அணிஞ்சிருக்காரு. நாகமார்த்த நம் பெருமான் மேயது, அவர் தங்கி இருப்பது திருநள்ளாறு. இருக்கக்கூடிய இடம் திருநள்ளாறு. அந்த கதையை கேட்டீங்களா? நலபகராஜனுடைய கதையை கேட்டீங்களா? போட்டு படாத பாடு படுத்தி. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவானே வந்து பூசித்த தலம் திருநள்ளாறு, மறந்துடக்கூடாது. சனி பகவான் வந்து பூசித்த தலம். அதனால அங்க நீங்க யாரை பார்க்க போகணும்னா, வெளியில இருக்கிற சனி பகவான்ல உள்ள இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், போகமாத்த பூன்மலையாள்,
பிரணாம்பிகை அம்பாள் வந்து இந்த பிராணாயாமம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து வந்து பிரணாம்பிகை. பிராணன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிராணேஸ்வரி அம்பாள் வந்து பிராணேஸ்வரி என்றும் பிரணாம்பிகை என்றும் பேர் அம்பாளுக்கு. போகமாத்த பூன்மொழியால் இந்த பதியம் பாடினதுனால அம்பாளுக்கு போகமாத்த பூன்மொழியாளுங்கிற ஒரு பேரும் அதுல இருக்கு. அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு இந்த திருநள்ளாறு. எல்லா இன்னொன்னு என்னன்னா, அந்த திருநள்ளாறுல வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரே நேர்கோடு இருக்கான். அங்க வந்து எல்லாமே அங்க வந்தாலே அந்த ஒளி கதிர் வந்தாலே அதை ஏதோ தடைபடுமா அந்த இடத்துல வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சிறப்புடையது இந்த திருநள்ளாறு. அதனாலதான் இந்த பதியத்தை அவர் என்ன பண்ணாரு, ஞானசம்பந்த பெருமான் எழுதி அந்த அண்ணல்ல போட்டாரு. அது வேகாமல் பச்சையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பதியம் தான் இந்த போகமாத்து பூன்மொழியால் என்கின்ற பதியம். அடுத்த பாட்டு சொல்றாரு, தோடுடைய காதுடையன் தோளுடையன் தோளையா வீடுடைய போர்விடையன் பெண்ணு போரா பாலுடையன் அப்படின்னாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தோடுடைய காது, ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் காது. அப்ப அம்மையப்பராக சாமி அங்கே இருக்கின்றார். யாரு உடனாகிய போகமாத்த பூன்மொழியால் உடனாகிய தர்பாரண்யேஸ்வர். உடனாகியவ உடன் உரையா உடனாகிய. அப்படி தோடுடைய காதுடையனாக முதல் பாட்டுல தொடரல, தோடுடைய செவியன் அப்படிங்கிற. ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் செவி. அப்போ ஒரு பக்கம் சாமி ஒரு பக்கம் அம்மை ஒரு பக்கம் அப்பா. அம்மையே அப்பா ஒப்பிலாவணியே அன்பிலில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் குழுத்தலை கொலையினே. ஏன் எல்லா பாட்டுலையுமே அம்பாளை வச்சு வச்சு பாடுறாங்க அப்படின்னா, நீங்க திருமுறைகளை நீங்க எங்க வேணாலும் எந்த பாட்டை வேணாலும் எடுத்து பாருங்க, அம்மையப்பராவை தான் பாடியிருப்பாங்க. தனியா சாமியவோ தனியா அம்பாளாவோ பிரிச்சு பாடியிருக்கவே மாட்டாங்க. நீங்க எந்த பாட்டுல வேணாலும் எடுத்து பார்த்து. நம்ம சைவ சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மையப்பராக தான் வழிபாடு பண்ணணும். சில பேர் சக்தியை பிரிச்சு வழிபாடு பண்ணுவாங்களா, அந்த மேல்மருவத்தூர் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்றாங்களா, அப்படி சக்தியை பிரிச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அது மாதிரி சாமியை தனியை பிரிச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரே திறத்தோடு தான் பாடணும். அப்படி ஒரு முனிவர் வந்து சிவபெருமானை மட்டுமே சுத்தி வந்தார். அம்பாள் பார்த்தாங்க, அம்பாளும் சேர்ந்து போய் கூட இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் தொலைச்சு சிவபெருமானை மட்டும் சுத்தி வந்தார். அம்பாளையே பிரிச்சு விட்டாரு. யாரு? பிருகுமா முனிவர். உடனே அம்பாள் போய் கேதார்நாத்துல போய் தவம் செய்து அதுக்கப்புறம் இடப்பாகத்தை பெற்றாரு. கேதாரம் சாதாரண தலம் நினைச்சிடாங்க. திரு கேதாரம் நாம் அங்கு சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம். அப்படிப்பட்ட தலம் கேதாரம். அம்பாள் உண்மையுமே பூசித்து சாமியை வழிபாடு செய்த தலம் திரு கேதாரம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேதார்நாத் பத்ரிநாத்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பத்ரிநாத்ல என்ன இருக்கு? அங்க யார் இருக்கா? அங்க விஷ்ணு இருக்காரு. பத்ரிநாத்ல விஷ்ணு இருக்காரு. விஷ்ணு என்ன செய்யறாருன்னு கேளுங்க. விஷ்ணு இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, கேதார்நாத்தை பார்த்து தவம் செய்யறாரு. 100 ஆண்டுகள் தவம் செய்து அதுக்கப்புறம் சுவாமியை அடைகிறார். அவர் தவம் செஞ்ச இடம் தான் பத்ரிநாத். கேதார்நாத் பக்கத்துல பத்ரிநாத். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் மலையிலேயே போய்கிட்டே இருக்கணும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் போட்டு போனாதான் நீங்க அங்க போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கணும். இன்னொன்னுன்னா, போற வழியில் நிறைய டிராபிக் ஜாம் ஆகும். அங்கங்க பனி, ஏதாவது மலை சரிவாயிரும், அங்க நிப்பாட்டிடுவாங்க. ஒரு நாள் முழுக்க நீங்க வண்டியிலே உட்காந்துருக்கணும். உள்ள கேதார்நாத் போகும்போது என்ன செய்யணும், வண்டியிலே உள்ள உட்காந்துருக்கணும். ஏதாவது ரூமுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள புக் பண்ணி உட்காந்துருக்கலாம். இல்ல ஒரு நடு காட்டுல நிப்பாட்டிட்டாலும் நீங்க என்ன செய்யணும், அங்க டிராபிக்ல இருந்து ஆகும், வண்டிக்குள்ளே இருந்தாகும், வேற வழியே கிடையாது. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனா அதை மீறி நாம் செல்ல வேண்டும். எதையுமே கஷ்டம் நினைச்சா கஷ்டம், ஈஸி நினைச்சா ஈஸி. எல்லா தளத்தையும் பார்க்க வேண்டும், நாம் விரும்ப வேண்டும். 224 பாடல் பட்டதெல்லாம் இருக்கு. அது போக திருப்புகழ் பாடல் பட்டதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் போய் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் போய் அந்த தலங்களை எல்லாம் போய் சென்று நாம் தரிசிக்க வேண்டும். நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்ளும். போவீங்களா எல்லாரும்? ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போறீங்களா? நான் அடிக்கடி உத்தரகோச மொழியில வச்சு நிறைய பேர் பார்த்தேன். இங்க எல்லாரும் வந்துருந்தீங்களா? ரொம்ப சிறப்பு. இப்படி தலங்கள் தோறும் மாசம் ஒருக்க போய்க்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போகணும். உங்களால் முடிஞ்ச அளவு போகணும். ஏன்னா தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்தாதான் நமக்கு பக்குவம் வரும் என்று நமச்சிவாயத்தில் ஐயா சொல்றாங்க.
தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார். அப்படின்னா பக்குவம் ஒரு உயிர்களுக்கு. உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர். இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்தால் நமக்கு அந்த பக்குவத்தை இறைவன் நமக்கு உணர்த்தும். அப்படி தோளுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன். இந்த பீடுடையன்ங்கிறது என்ன அப்படின்னா, பெருமை உடைய ஊர். எந்த ஊரு இது? இந்த திருநள்ளாறு. போர்விடையன், போருக்கு எப்பயுமே தயாராக இருக்கக்கூடிய நந்தி இந்த இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு புரியும். திருமாளிகை தேவர் என்ற ஒருவர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? திருமாளிகை தேவர் நம்ம திருவாவூர்துறையில இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அவரு மிகுந்த தவமுடையவர், போகருடைய சீடர். சிவபூஜைக்கு மலர்கள் அப்படி பறித்து வரும்போது திடீர்னு எதுக்க பிணம் வந்து கொண்டிருந்தது. இப்ப என்ன பண்ணாரு, இப்ப பூ பறிச்சு கொண்டு வந்தாரு பாருங்க, அதை அப்படியே அந்தரத்தில் நிப்பாட்டிட்டார். அந்த மலர்களை எல்லாம் அந்தரத்தில் நிப்பாட்டி இந்த பிணம் வந்தது பாருங்க, பிணத்துக்கு உயிரை கொடுத்தாரு. பிணம் உயிரோட எந்திரிச்சு அப்படியே விறுவிறு நடந்து போய் சுடுகாட்டில் போய் படுத்து உயிர் போயிடுச்சு. புரியுது உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, அப்படி இறந்த நேரத்துல வந்ததுன்னா இந்த பூவுக்கு என்ன ஆயிரும், தீட்டு வந்துடும். அதனால சாமிக்கு வந்து தீட்டை சாத்தக்கூடாதுல்ல, அதனால அதுக்கு உயிர் கொடுத்து அந்த உயிரோட அந்த பிணம் எந்திரிச்சு போய் சுடுகாட்டில் போய் படுத்து உயிரை நீக்கணும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, அந்தரத்துல நிப்பாட்டின அந்த மலர்களை மறுபடியும் கையில வாங்கி கொண்டு போய் சிவபூஜை பண்ணார். யாரு? திருமாளிகை. இப்படி உள்ள அந்த திருமாளிகை தேவர் என்ன பண்ணாரு, இந்த மாதர்கள் எல்லாம் அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க, குழந்தை பேர் இல்லாம இருந்தாங்க எல்லாருமே. அதனால இவர் என்ன பண்ணாரு, சரி அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்போம் என்று அவர் அருள் நோக்கினார். அத்தனை பேரும் கர்ப்பமா இருந்தாங்க அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே. இப்ப இது கூட பிரச்சனை இல்லை, குழந்தை பிறந்தது கூட பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை ஆகியது அப்படின்னா, இவரை போல எல்லா குழந்தையும் இருந்தது. அதுதான் ஆச்சரியம். அதுபோல திருமாளிகை தேவர் போல எல்லா குழந்தையும் இருந்தது. எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு, இவர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சண்டைக்கு வந்தாங்க. இவர் வேற ஒண்ணும் பண்ணல, இவருடைய தவ வழி மேல எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு காவலர்கள்லாம் ஏவி விட்டாரு. அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்களா போயிட்டாங்க. இவரை ஒண்ணுமே செய்ய முடியல. இப்ப அரசர் பார்த்தாரு, இப்ப போர் படையை அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லி படையோடு வராரு. அப்ப சிவபெருமான், நீங்க திருவாவடுதுறைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அங்க நந்தியே இருக்காது, பாத்திருக்கீங்களா? திருவாவடுதுறைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அங்க எங்க இப்ப எல்லா தளத்திலையும் பாத்தீங்கன்னா நந்தி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த கோட்டைச்சவர்ல. திருவாவடுதுறையில மட்டும் எந்த இதுலயும் நந்தி இருக்காது, ஒரே நந்தியா பெரிய நந்தியா இருக்கும். அது நந்தி தலம்னே பேரு திருவாவடுதுறை. நம்ம பேருக்கு தான் இருக்கா, அங்கதான் எல்லாம் தீச்சு எடுத்திருக்கோம். திருவாவடுதுறையில தான் நாங்க எல்லாமே தீச்சு எடுத்திருக்கோம். திருமூலர் அடங்கிய இடம், அவரு பதிகம் பாடிய இடம் அங்கதான். திருவாவடுதுறையில தான் திருமூல தேவனாருடைய அந்த 3000 பாடல்களும் அங்க இருந்தது. திருஞான சம்பந்த பெருமான் அங்கே வரும்போது இங்கே தமிழ் மனம் கமழுகின்றதே என்று பார்த்ததும் தோண்டி பார்த்தாங்க, உள்ள ஏடுகள்லாம் இருந்தது. திருமூல தேவனார் அருள் செய்த அந்த திருமந்திரம் 3008 பாட்டையும் திருவாவடுதுறையில இருந்து ஞானசம்பந்த பெருமான் அதை எடுத்தார். வருடத்துக்கு ஒரு பாடலாக அவர் இயற்றியது. மூலன் உரைத்த 3000 தமிழ் என்று கூட பாடல்ல சொல்றார். அப்படிப்பட்ட இடம். அங்க சாமி என்ன பண்ணாரு, திருமாளிகை தேவர் அத்தனை நந்தியும் ஒரே நந்தியாகி அத்தனை பேரையும் போருக்கு போய் அத்தனை படை வீரர்களையும் துவம்சம் பண்ணிருச்சு இந்த நந்தி. அதனால திருவாவடுதுறைக்கு நந்தி தலம்னே பேரு. அங்க ஒரே நந்தியா பெரிய நந்தியா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை விட பெருசு. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். நீங்க அதுக்கு பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவிடை மருதுன்னு ஒரு ஊர் இருக்கான், அங்க சாமிக்கு பேரு என்ன பேரு? அப்பப்போ நான் இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீ 7 மணிக்கு வந்துட்டு இருக்கீங்களா? மகாலிங்கேஸ்வரர் சாமி வந்து மகாலிங்கேஸ்வரர். ஆமா, சாமி வந்து மகாலிங்கம். இப்ப நீங்க ஒரு சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா முன்னாடி யார் இருப்பா? முதல்ல வந்து விநாயகர் பெருமான் இருப்பாரு, அடுத்து முருகப்பெருமான் இருப்பாரு, அடுத்த வந்து நந்தி இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள நடராஜர் இருப்பாரு, கருவறை இருக்கும், அம்பாள் இருப்பாங்க,
அடுத்து தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, இப்படி இருப்பாரா. இதே போல நீங்க உள்ள போனீங்கன்னா மையமாக கருவறை தான் மகாலிங்க சுவாமி. திருவிடைமருதூர் மகாலிங்க சாமின்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா எல்லா தலத்துக்கும் சாமி அங்கே கருவறை போன்று இருக்கின்ற காரணத்தினால் திருவிடைமருதூருக்கு சுவாமிக்கு பேரு மகாலிங்கேஸ்வரர். அது கருவறை போன்று. விநாயகர் பெருமான் முதல்ல சொன்னோம்ல, அது திரு வலஞ்சுழி. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு சென்றா இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் இருக்கிற இடத்துல வலஞ்சுழி இருக்கும், முருகப்பெருமான் இருக்கிற இடத்துல சுவாமி மலை இருக்கும், நடராஜர் இருக்கிற இடத்துல சிதம்பரம் இருக்கும், தட்சிணாமூர்த்தி இருக்கிற இடத்துல ஆலங்குடி இருக்கும், இப்படி பைரவர் இருக்கிற இடத்துல வைரவன்பட்டி இருக்கும். இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா திருக்கோயில என்னென்ன இருக்கோ அத்தனையும் அங்க அமைஞ்சிருக்கும் அந்த திருவிடைமருதூர்ல. எதுக்கு பக்கத்துல? இந்த திரு ஆவடுதுறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் என்ற தலத்துல. பட்டினத்தாரு அங்க சில காலம் வாழ்ந்தார். திருவெண்காட்டுல பிறந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மகாலிங்க பெருமான் மேல் கொண்ட பட்டின் காரணமாக பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாரு? மருதுவானன் என்கின்ற பெயரை வைத்தார். சிவபெருமானுக்கே பேர் வச்சிருக்காரு. அவர் தான் எல்லா பேருக்கும் சொந்தக்காரர். அது அன்னிநாத பெருமான் சொல்றாரு, நாத பிந்துகளாதி நமோ நம, வேத மந்திர சுரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி நாமு சம்பு குமாரா நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர். அந்த பாட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பூர்ல எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். அது என்ன சொல்றாரு? வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம, வெகு கோடி நாமங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படிங்கிறாரு அந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப முருகர் அப்ப கம்மியா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டு பேருமே ஒரே ஆளு. சிவபெருமான் வேற இல்ல, முருகர் வேற. ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறிமா கையிலே. அத சுந்தரம் சாமியில அங்க வச்சு சொல்றேன். கை ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை, ஆரூரர் பெருமானோட, அதாவது சுந்தரம் சாமியோட தொடர்பு வைத்துக் கொண்டதுனால அவருக்கு முன்னாடி இவர் போய் கைலாயம் சேர்ந்தாராம். சேர பெருமான் என்ன செஞ்சாரா? சுந்தரம் சாமி முன்னாடி போய் ஒரு குதிரையில போய் அவருக்கு முன்னாடி போனார்ல, அந்த வரலாறு அதை எடுத்து சொல்றாரு. ஏன்னா அடியார்களோடு நாம் தொடர்பு கொண்டால் நாம் எங்க போயிடலாம்? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அவர் சுந்தரம் சாமியோட தொடர்பு கொண்டதுனால் அவரோடு சேர்ந்து இவரும் சேர்ந்து எங்க போறாரு? கைலாயம் மலைக்கு போறாரு. அப்ப நம்ம அடியார்களோடு கூட இருந்தா நாமளும் எங்க போலாம்? அடியார்கள் எங்க போகணும்னு நினைப்பாங்க? இன்னும் நிறைய பிறவி எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புவார். அப்படி நிறைய சொல்றாரு. இது தொட்டு 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 இப்படி விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம பாட்டை முடிச்சிருவோம். நான் அரை மணி நேரம் தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. ஒண்ணு சொன்னோம்னா அதை சார்ந்து சார்ந்து விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். அப்படி போர் விடையன் பெண்ணுமோர் பாலும் உடை, உமைபாகமாக இருக்கக்கூடிய உமையம்மையை ஒரு பாகமாக உடைய பெருமான் ஏழுடைய மேலுலகத்தோடு 7 கடலும் சூழ்ந்த நாடு திருநள்ளாறு. அதை சுத்தி 7 கடல் இருக்கான், மேலுலகங்கள் எத்தனையோ இருக்கான். இதுக்கு எல்லாம் சென்றில் இருக்கக்கூடிய நாடாக விளங்கக்கூடிய இந்த திருநள்ளாறு விளங்குகின்றது. அங்கே இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் திரு நல்லாற்று பெருமான், அதாவது மேயது நல்லாரே என்று இந்த பாடல சொல்றாரு. அவன் மேவி இருக்கக்கூடிய இடம், அவன் உரைகின்ற இடம் திரு நல்லாறு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடத்துல ஆண்முறையால் ஆற்ற வெந்நீராடி அணியிலேயோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்தேத்த மான்வரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றியதை நான்மறையா நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண் முறையால் ஆற்ற வெந்நீராடி, அதாவது பசுவினால் கிடைக்கக்கூடிய திருநீரை அணிந்த பெருமான். அது எப்படிப்பட்ட திருநீர் அப்படின்னாரு, ஆண் முறையால் பசுவினுடைய அந்த பஞ்சகவியம் இருக்கு பாருங்க, அதை முறையோடு எடுத்து திருநீர் தயாரிப்பது. இப்ப எந்த நேரத்திலனாலும் கிடைக்கிற சாதத்தை எடுத்து திருநீர் தயாரிப்பது கிடையாது. திருநீர் தயாரிக்க கூட முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னா, பசு போடக்கூடிய அந்த சாணம் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி போன்ற புண்ணிய காலங்கள்ல கிடைக்கக்கூடியதா இருக்கணும். புண்ணிய காலத்துல கிடைக்கக்கூடிய அந்த பசுஞானத்தை எடுத்து அதை நல்லா உருட்டி வெயில்ல காய வச்சு
அதுக்கப்புறம் மூட்டம் போடும்போது பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லி அதை மூட்டம் செய்து அப்படிதான் தயாரிக்கணும் முறையா. அதனாலதான் இங்க முறையோன்னு சொன்னாரு. திருநீர் தயாரிக்க கூட முறை இருக்கு. முறை இல்லாம செய்யக்கூடிய திருநீர் பயன் பெறாது, தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஆண் முறையால் அப்படின்னாரு. எதுக்குமே ஒரு முறை இருக்கு. அந்த பஞ்சபிரம்ம மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஈசான மூர்த்திய நமக, ஓம் தத்புருஷ வக்ராய நமக, ஓம் அகோர விருதாய நமக, ஓம் வாமதேவ உக்யாய நமக, ஓம் சத்யோஜான மூர்த்திய நமக என்கின்ற பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லி அதை நாம பற்ற வைத்தால் ஒரு வாரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எல்லாம் எரிஞ்சு சாம்பலா இருக்கும். அதை எடுத்து நாம என்ன செய்யணும், தேய்ச்சி திருநீராக தயாரிக்கும். அதையும் தூளமாக பூசுவதுன்னு வேற இருக்கு, உத்தூளனமாக பூசுவதுன்னு இருக்கு. உத்தூளனமாக பூசுவது எப்படி அப்படின்னா, தண்ணீரில் குழைத்து பூசுவது. தூளமாக பூசுவது என்ன அப்படின்னா, அப்படி சும்மா அப்படியே திருநீர் எடுத்து இப்ப நடியும் பூசிருக்கேன் பாத்தீங்களா, இது தூளமாக பூசுவது. இதே அனுஷ்டானம் பண்ணும்போது பூசும்போது எப்படி பூசுவேன் அப்படின்னா, தண்ணீரில் குழைத்து திருநீரை பூசுவேன். அதை தூளம் உத்தூளனம் அப்படின்றது. இப்ப நீங்களும் தீட்சை காலகாலத்தில் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நல்லா கரெக்டா தான் போய்கிட்டு இருந்தது. அதுல வந்து பாருங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு இடிக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. எப்படியாவது தீட்சை எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைய நீங்க சரிதானா? கஷ்டம்லாம் நினைக்க கூடாது. எதையுமே கஷ்டம்னு நினைச்சா நம்ம எப்படி கடை தேர்வது யோசிச்சு பாருங்க. ஒரு காலையில இதுக்குன்னு ஒரு 1/4 மணி நேரம் பயன்படுத்த மாட்டீங்களா? ஒரு அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். இரவு நேரத்தை ஒரு 16 இடங்கள் திருநீர் பூசி மந்திரம் ஜெபிக்க போறீங்க. மந்திர அதிகாரத்தை குருநாதர் உங்களுக்கு கொடுப்பாங்க. தீட்சை எடுக்காம நம்ம என்ன செய்ய முடியாது, கடை தேடவே முடியாது. இது சிவபெருமானே சொல்றாரு. யாருக்கு? அந்த பெற்றான் சாமான் என்கின்ற விரல் வித்தியாருக்கு சிவபெருமான் கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. எப்படின்னு கேட்டீங்களா, அடியாருக்கு எளியன் சிற்றம்பளவன். நம்மளாம் என்ன செய்வோம் தெரியுமா, சித்தாந்த ரத்தினம் சரவணன் போடு, வேற என்னென்ன பட்டம் இருக்கோ அடியில் ஒரு 15 பட்டம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கதையாகுமா? அதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் ஆகாது. நமக்கு தெரிஞ்சதுல சிவபெருமானுக்கு என்றைக்கும் அடிமைங்கிற திறம் மட்டும் இருந்தா போதும். ஒரே திறம் சிவபெருமானுடைய சிவன் அடிமை அப்படின்னு கூட போட்டுக்கலாம். பட்டம்னா என்ன செய்ய முடியாது, நமக்கு பலன் தராது. நம்ம எப்பயுமே நம்ம அந்த திறத்தோடய இருக்கும், சிவபெருமானுக்கு அடிமைங்கிற திறத்திலேயே இருக்கும். அப்படி சாமி அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் தலைவர் எப்படி கடிதம் எழுதுறாரு, அடியாருக்கு எளியன் சிற்றம்பளவன். அவர் கடிதம் எப்படி எழுத பாருங்க சாமி. அவர் நினைச்சாருன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எழுதி கொண்ட மடல் என்ன வேண்டாம்னு எழுதிருக்கலாம். ஆனா சாமி எப்படி எழுதுற, அடியாருக்கு எளியன் அப்படின்னு எழுதினாரு. அப்ப நாம எப்படி எழுதணும், பொடியன் சிறுவன் தான் நம்ம சொல்லணும், அப்படிதானே சொல்லணும். ஆனா நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு எப்பயுமே நம்ம எளிமையாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் எளிமையா இருக்கணும். சாமிக்கு ரொம்ப பணிஞ்சிருக்கணும். நாடும் நகரமும் நட்பிற் கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின். பணிவு ரொம்ப முக்கியம். வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் திருமை தப்பி தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரிது சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே கோழில மதியினானை போற்றுவார்கள் தோற்றினாரே என்பது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கின்ற. என்ன வந்துடணும், பணிவு ரொம்ப முக்கியம். சைவத்துக்கு வந்தாச்சுனாலே பணிவு ரொம்ப முக்கியம். வறுமை நிலை வந்தாலும் செல்வம் உயர்ந்திருந்த காலத்திலும் வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வு என்னும் தன்மையோடு பணிவு என்கின்ற தன்மையோடு சைவமாம் சமயம் சார் ஊழ்வரல் அரிது சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே. உயர்ந்த சிவஞானம் இருந்தா தான் இங்க சிவபெருமானை பூசிக்க முடியும், இல்லைன்னா பூசிக்கவே முடியும். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அப்படி சொன்ன மாதிரி மிகவே நினைவுங்கள் மிக்கையெல்லாம் போக விடுவீங்கள். நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே எனைய நம்ம யாண்டம் நகவே உடையான் தனிச்சார தளராதிருப்பார் தாம் தான். சாமி ரெடியா சிவலோகத்தை திறந்தே வச்சிருக்காராம். நம்ம அடியாரெல்லாம் எப்படி வருவாங்க, சிவலோகத்தை திறந்தே வச்சிருப்போம். அணியார் கதவு அது அடைக்காம வச்சிருக்காராம். யார் சொல்றா, மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. அணியார் கதவது அடையாமே நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே எனைய நமையாண்ட. இப்ப எப்ப திறந்து வச்சிருக்கப்பா, எப்ப வேணாலும் வாங்க அப்படின்னு சாமி சொல்றாரு. நாம போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். போகிறதுக்கு 3 தகுதி, தொழுமின் புகழ்மின் பூப்புனைமின். இந்த 3 தகுதியை சொல்றாரு. நீங்க சிவலோகம் உங்களுக்கு ரெடியா இருக்கு. சாமியை போய் திருக்கோயில போய் தொழணும், போற்றி பாடணும், அதுக்கப்புறம் பூப்பணி செய்யணும். இந்த 3 பணியை சொல்றாரு. தொழுமின் புகழ்மின் பூப்புனைமின். புயங்கண்டாளையை புந்தி வைத்திட்டு இகழ்வி எல்லா அல்லலையும் இனியொரு இடையூறு அடையாமல் நெகிழும் அடியார் முன் சென்று நாம் நெஞ்ச முருகி நிற்போமே அப்படிங்கிறாரு. அழகாக சொல்றாரு. செடி சேர் உடலை நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான்.
மணிக்கவாச பெருமானோட இந்த உடலை நீக்கி எங்க கொண்டு வைப்பாராம்? சிவலோகத்தே. அதனால அவர் வைக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம இந்த பிறவில எடுத்தோம் அப்படின்னா, எடுத்த இந்த பிறவிலேயே நாம என்ன பண்ணிடலாம்? அப்ப வாழ்ற காலத்துல நமக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா, எல்லா சகல சௌபாக்கியங்களையும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பாரு. இங்க வாழக்கூடிய எல்லா நிலையும் நமக்கு கிடைக்கும். நீ இறைவன் மேல மனம் ஒன்றுனீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கும். எல்லா விதமான நற்காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க நினைக்க வேண்டியதை இறைவனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்க. அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தா எல்லா காரியங்களும் தடைபடாம நடந்து கொண்டே இருக்கும். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த பாட்டு சொல்றாரு. அப்ப திருநீர் தயாரிக்கிறது கூட முறையோடு நாம தயாரிக்கிறோம். வெந்நீர் ஆடி அணியிலையோர் பான்முறையால் வைத்த பாதம் பக்தர் பணிந்து ஏத்த இந்த அடியார்கள்லாம் என்ன செய்வாங்க? சிவபெருமானை பணிந்து ஏத்தி மான்வரியும் வெண்பழுவும் சூளமும் பற்றியகை நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த பக்தர்களெல்லாம் பணிந்து ஏத்தக்கூடிய பெருமான் யாருன்னா, கையில மானை வைத்திருக்கக்கூடிய பெருமான். வேதங்கள் அவருக்கு மானாக வரும். வெண் மழுவும் சூளமும் பற்றியகை, சாமி வச்சிருக்கக்கூடிய சூளம் எதுக்கு ஓமானம் தெரியுமா உங்களுக்கு? டைம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தலாம் ஒரு 2 மணி நேரம், ஒரு 5 மணிக்கு எல்லாரும் வர்றதுக்கு கொஞ்சம் முடியாது, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம விரட்டிடுவோம். சாமி இருக்கக்கூடிய சூழல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஹரிணி ஜனனி ரோதகிந்திரி என்கின்ற சக்தியை குறிக்கும். ஹரிணி ஜனனி ரோதகிந்திரி என்கின்ற சக்தியை குறிக்கும். இந்த உலகத்துல வேலாயுதம் பேர் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வெற்றிவேல், ஞானவேல், வீரவேல், வைரவேல், இப்படி வேல்வேல்னு வைப்பாங்க. யாராவது சூழாயுதம் பேர் வைப்பாங்களா? வேலாயுதம் பேர் வைப்பாங்க. சூழாயுதம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா சாமியுடைய சக்தியை குறிக்கக்கூடியது சூழாயுதம். வேல் வந்து எதற்கு ஓமானம்? ஞானத்துக்கு ஓமானம். அதனால இறைவன்கிட்ட போய் இறைவா எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம். சக்தியை கொடுன்னு யாராவது கேட்பாங்களா? அதனால இந்த உலகத்துல எப்படி பேர் வைப்பாங்க? வேலாயுதம். வேலாயுதம் ஞானமே வடிவாகிய முருகப்பெருமான் வைத்திருக்கக்கூடிய வேலு ஞானத்திற்கு ஓமானம். அதனால ஞானத்தை கொடு இறைவா அப்படின்னு கேட்கலாம். உன்னுடைய சக்தியை கொடுன்னு யாருமே கேட்கலாம். புரியுதா உங்களுக்கு? சரி, அப்படி நான்மறையான் நம்பெருமான் மேயது நான்மறையான் வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய பெருமான் உரைகின்ற இடம் திருநள்ளாறு அப்படின்னு சொன்னார். அடுத்த பாடுறாரு. புழுகவல்ல வார்த்தடை மேல் பூங்குணல் வீதையிலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடும் சூடி பல்கவல்ல தொண்டதம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம்பெருமான் மேயது. பல்கவல்லனா இது தழுவவல்ல வார் சடை மேல் என்ன வச்சிருக்காராம்? எது தழுவிக்கிட்டு இருக்கு? கங்கை வந்து தழுவிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்கள்கிட்ட இப்ப நிறைய தான் சொல்லியிருக்கேன், கங்கையோட கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். சாமி அது இப்பெல்லாம் அந்த மொத்த சடையும் அவுத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் அதுல ஒரு முடியை மட்டும் எடுத்து இந்த பூலோகத்துல விட்டாரு. அதுதான் இப்ப வற்றாத ஜீவநதியாக விளங்கக்கூடிய கங்கை. அது சாமி கருணையோட விட்டுருக்காரு. கருணை. ஒரு இன்ஜினியர் வந்து கேட்டாராம். கேட்டது யாரு? இன்ஜினியர். என்ன உங்க சிவபெருமான் என்ன கங்கையை தலையில வச்சிருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரா. எதுக்கு தலையில வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டாராம். அப்ப சொன்னாரா, சார் நீங்க இன்ஜினியர் தானே சார்? ஆமா நான் இன்ஜினியர் தான். நீங்க 100 மாடி கட்டடம் கட்டினீங்கன்னா வாட்டர் டேங்க் எங்க சார் வைப்பீங்க? எங்க வைப்பாங்க? 100வது மாடியில. இப்ப 50வது மாடியில வச்சா அந்த 50 பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும், மீதி 50 பேருக்கு கிடைக்காது. ஏன்னா உச்சியில வைக்கணும், உச்சியில தான் வைக்கணும். சரி 1000 மாடி வீடு கட்டுறீங்க சார், எங்க சார் வாட்டர் டேங்க் வைப்பீங்க அப்படின்னா, வாட்டர் டேங்க் எங்க வைக்கிறோம்? 1000வது மாடியில. அப்படின்னா அத்தனை பேருக்கும் தண்ணி கிடைக்கும். அதே போலதான் சார் எங்க சிவபெருமான் தலையில வச்சிருக்காரு. அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சாமி எங்க வச்சிருக்காரு? அவரு பேசவே இல்லையா, வாயை பத்தி போயிட்டாரு அந்த இன்ஜினியர். தெரியாம கேட்ட சார் அப்படின்ட்டு போயிட்டார். அதனால சாமியோட கருணை இதெல்லாம் என்னுடைய எல்லையில்லாத ஆற்றலை குறிக்கக்கூடியது. ஓடி வந்த கங்கை யாருமே அடக்க முடியாத ஆட்ட கங்கையை அடக்கும் வாட்போக்கி அப்படிம்பாரு அப்புறம் சொல்லுங்க. அப்படி வந்த கங்கைய அதோடைய ஆற்றலை அடக்கி சாமி தலையில தூக்கி வச்சார். வெள்ளந்தான் விரிதடையாய் விடையாய் இன்னோர் வருவானே. வெள்ளம் போல வந்தா சாமி பார்த்தா அப்படி தாழ்ந்துச்சான். தாழ் சடையாய் அப்படின்னு தாழ்ந்ததும் உடனே சாமி தூக்கி தலையில வச்சுட்டேன். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான். அப்படி புல்கவல்ல வார்சடைவில் பூங்குழல்லாம் அந்த தண்ணீர் அந்த கங்கையை வைத்திருக்கக்கூடிய பெருமான். மல்கவல்ல கொன்றை மாலை, மல்கன்னா நிறைய அர்த்தம், நிறைய கொன்றை மாலையை சிவபெருமான் தலையில வச்சிருப்பாரான். கொன்றை பார்த்துருக்கீங்களா நீங்க? எங்க இருக்கு? கோயில்ல இருக்கா? பார்த்துருக்கீங்களா? என்ன கலரா இருக்கு கொஞ்சம் பார்ப்போம். எல்லோ, கரெக்ட். அது சரக்கொன்றை. அது நிறைய கொன்றை இருக்கு. இப்ப சிவப்பு கலர்லயும் இருக்கு. வாகை கொன்றை இருக்கு, வாகை கொன்றை இருக்கு, சரக்கொன்றை இருக்கு.
இந்த கொன்றை மாலை ஏன் அப்படின்னா அந்த கொன்றை மலர் வந்து பிரணவ புஷ்பம் என்று பெயர். பிரணவ புஷ்பம். அதனால சாமிக்கு அது முக்கியமான மலராக திகழ்கின்றது. ரெண்டாவது இன்னொரு பூ என்னன்னா தாமரை. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ரொம்ப சிறப்பானது மலர். சிவபெருமானுக்கு உரிய 2 சிறப்பான மலர்னா ஒன்று கொன்றையும் மற்றொன்று தாமரை. பெரும்பாலும் கொன்றை மலரை தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது பிரணவ புஷ்பம் என்ற காரணத்தினால் நம்ம திருமுறைகள்ல முக்காவாசி தாமரையும் கொன்றை மாலையும் தான் அதிகமா பாடியிருப்பாங்க. பூவினு கருங்கலம் அப்புறம் சொல்லி சர்டிபிகேட்டே கொடுத்தாரு. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. இங்க வந்து கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்த அதனாலும் ஞானசம்பந்த பெருமானும் பாடுறாரு. அதே போல இங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா கொன்றை மாலை மதியோடு சூடி பல்க வல்ல தொண்டர்தம் பொற்பாத நிழல் சேர. பல்குவதுன்னா இருக்க திருவடியை பற்றி கொள்வார்களாம். யாரு? இந்த தொண்டர்கள்லாம் சாமியுடைய திருவடியை இறுக்கமாக பற்றி கொள்ளக்கூடிய இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் பொற்பாத தன்னுடைய பாதத்தை கொடுத்து தன் திருவடி சேருமாறு செய்யக்கூடிய பெருமான் உரைகின்ற இடம் திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த பாட்டுல. இதை நிறைய சொல்லணும், டைம் இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் வேகமா சொல்ல வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 10 பாட்டுக்கு 10 மணி நேரம் ஆகும். இந்த சொற்பொழி பண்றதுக்கு 10 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேகமா முடிச்சிருவோம். ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏர்கொள் இளமதியும் ஆறு தாங்கும் சென்னி மேல் ஒரு ஆடரவம் சொல்லி. ஏறு தாங்கி ஊர்தி பேணினா அவருக்கு எதுனா ஊர்தியும் விடைவாகும், அவர் வைத்திருக்கக்கூடிய கொடியும் விடைவாகும். பார்த்துருக்கீங்களா? இப்ப கோயில கொடி ஏத்துறாங்கல்ல, அது எதை ஏத்துவாங்க தெரியுமா? நந்தி கொடியத்தான் ஏத்துவாங்க. அந்த நந்தி யாருன்னா நம்ம தான், உயிர்களாகிய நாம தான் அங்க நந்தியாக இருப்போம். அதை தான் என்ன செய்வாங்க, கொடி மரத்துல இங்க ஏற்றுவார்கள். எதுக்காக ஏற்றுகின்றார்கள் என்றால் சாமியுடைய விமானம் அங்க மேல இருக்கும். அது எதுக்கு கொடிமரம் இருக்கும்? இந்த கொடியை எங்க ஏற்றுவாங்க? சாமிக்கு ஈக்குவலா அந்த கொடிமரம் இருக்குமா, அது வரைக்கும் இந்த கொடியை ஏற்றுவார்கள். ஏன் அப்படின்னா இந்த உயிர்கள் கேவல நிலையில இருந்த இந்த உயிர்களை சற்று கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு கொண்டு வந்து சகல நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு இறைவன் கொண்டு சென்று தமக்கு ஈக்குவலாக என்ன செய்யறாரு? சாமி தன் அடி சேருமாறு சிவபெருமான் செய்கின்றார். தமக்கு தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையை சிவபெருமான் கொடுக்கின்ற காரணத்தினால் கொடிமர தத்துவம் நமக்கு அதுதான் உணர்த்துது. இந்த உயிர்களை சற்று சற்று மேலே ஏற்றி தனக்கு ஈக்குவலாக இந்த பேரின்பத்தை இந்த உயிருக்கு நல்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கொடிமர தத்துவமே. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போச்சு சொல்லிடுவாங்க. பாத்துருக்கீங்களா? கொடி இறக்கும் போது யாருமே அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா மறுபடியும் இருள் நிலைக்கு போகிறாருல்ல. இருளைக்கு போயிடுச்சுன்னா சுத்தமா என்ன ஆயிரும், இந்த உயிர்களுக்கு இறைவனே தெரியாது, அந்த மாதிரி ஆயிடுது. அதனால எல்லாத்தையும் போக செய்வாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேலேறி எங்க வந்திருக்கோம்? சகல நிலைக்கு வந்திருக்கோம். கேவல நிலையில இருந்தோம், சுத்தமா இறைவனே தெரியாம முழு இருள் இருந்தோம். கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத நிலையில துன்பப்பட்டு இருந்த இந்த உயிர்களை நமக்காக சாமி என்ன பண்ணியிருக்காரு? இந்த சகல நிலைக்கு கொண்டு வந்து இன்ப துன்பம் ரெண்டையும் அனுபவிச்சு வச்சிருக்காரு. இதுல இருந்து நாம எங்க போகணும்? சுத்த நிலைக்கு. நாம இறைவனுடைய அந்த பேரின்ப நிலைக்கு நாம செல்ல வேண்டும். இங்க இருந்து தப்பிச்சு போகணுமா இல்ல மறுபடியும் இருளுக்குள்ள போகணுமா? அப்ப என்ன செய்யணும்? அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். செய்தாலோடைய நாம என்ன செய்ய முடியாது, இங்க இருந்து தப்பிக்க. அதனால இங்க தேவாரம் நடக்கா என்ன, இன்னைக்கு தினசரி பாடுறீங்களா? தினசரி இங்க வந்து எல்லாரும் பாடி அந்த பயனை எல்லாரும் அடையுங்க. அப்ப ஊர்தியும் அதுதான், கொடியும் ஊர்தான், நந்தி தான். இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேல். ஆறு தாங்கும்னா கங்கையை வைத்திருக்கக்கூடிய, சென்னினா தலைமேல் ஒரு ஆடரவம் சூடி. அங்க அரவம்னா பாம்பை எது செஞ்சிருக்காரு? சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இன்னொன்னா சாம்பு உடம்பெல்லாம் பாம்பாதான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதை மாணிக்கவாசகர் அதிகமாகவே பாருறாரு. புயங்கன் பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருவான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆகா எண்ணப்பட்டு ஆட்பட்டாய் வந்து அந்த பாட்டு சொல்றாருல, அந்த பதிகம் முழுவதுமே புயங்கன் 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 நாள்வான் பொன்னடிக்கே அப்படின்னு பாடிப்பாரு. அந்த புயங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாம்பை அணிந்தவன் அர்த்தம். உடம்பு எல்லாம் சாமிக்கு பாம்பா தான் இருக்கும். பாம்பை கண்டால் படையும். ஆனா சிவபெருமான வழிபாடு பண்றவங்க பாம்பை கண்டு என்ன செய்ய வேண்டாம், நம்ம சாமி இருக்காது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். எங்க போனாலும் சாமியை நினைச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு துன்பம் உங்களை வராது, உங்க நெருங்காது. அந்த நேரத்தில் சாமி அதிகமாக நினைத்து கொண்டே இருக்கு. எந்த அறவும் உங்களை ஒன்றும் செய்யும்.
நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொண்டை நாடு தாங்க நம்பெருமான் வேகது நல்லாரே. நீரு தாங்கினா சாமி என்ன செய்வார்? திருநீரை தாங்கி இருக்கின்றார், மார்பில் நிறை கொண்டை தாங்கி இருக்கின்றார். அப்படி தாங்குகின்ற இடம் இந்த திருநள்ளாறு. திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள். திங்களுச்சினா சந்திரனை அணிந்திருக்காரா? அது எது மேல விளங்குது? சிவபெருமானுடைய மேலே விளங்குகின்றது. மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள். தேவர்கள் என்ன பண்றாங்களா? எங்களுச்சி எம் இறைவன், சிவபெருமான எங்கள் பெருமான் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க, திங்கள் நான் சிவபெருமான் மேல இருக்கேன், அது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க அடியார்கள்லாம் என்ன சொல்லி இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான. ஆனா இவர் எங்க போறாரு? அடியார்கள் பக்கம் போறாரு. அதான் சொல்றாரு, முக்திக்கு உழண்டு முனிவர் குலாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி சித்திக்கும் ஆபாடி செல்லேனம் கொட்டோங்கிறாரு மாணிக்கவாசகர். எத்தனையோ பேர்கள் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டறிவார் இல்லை, உன்னாடியுள்ளே ஒளிகிற நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான். எல்லாரும் தவம் செய்யறாங்க, எல்லாரும் ஈசன் அடைய முடியல. எத்தனையோ ஆண்டுகள் தவம் செய்யறாங்க, அடைய முடியல. அவன் எளிமையா யாரு அன்பு செலுத்துறாங்களோ அவங்க பக்கம் சாமி என்ன பண்ணிடுறாரு? எளிமையாக. அதுவும் அடியார்களுக்குன்னா உடனே வந்துருவாராம். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் புணர்ப்பானை பின்னை நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பழிப்பான் இன்ன தன்மையை நின்று அறிவுண்ணா எம்மானின்னு சொல்லிட்டு பார்க்கவே முடியாதா? அப்படிப்பட்ட தன்மை உடையவரா? என்ன தன்மைன்னு சொல்ல முடியாதா? அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த சொன்னாரு, எளிவந்த பிரானை அப்படின்னாரு. அடியார்கள் கூட்ட எளிமையா ஓடி வந்துருவாரு சாமி. நீங்க அன்பு செலுத்துங்க, உங்க பக்கத்துலதான் இருப்பாரு, உங்க பாக்கெட்டுக்குள்ள இருப்பாரு சாமி. சாமி அப்படின்னோம்னா உடனே வந்து பதில் சொல்லுவாரு. அதுதான் ஒரு ஆச்சரியம். நீங்க உண்மையான அன்போடு சிவபெருமான்ட்ட நீங்க பேசலாம். நீங்க ஏதோ ஒண்ணு நினைக்க அது உடனே நடக்கும். நீங்க உண்மையான அன்பு செலுத்தினால், உண்மையான அடியார்களாக இருந்தால் கண்டிப்பா சாமி தெரிந்து பதில் வரும். அதை சொல்றாரு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியார்களுக்கு மிகவே நல்ல நல்ல அடியாரா இருந்தா அந்த இது எதுவும் செய்யாது. எது? ஞாயிறு திங்கள் செவ்வாய் கோள்கள்லாம் ஒண்ணும் செய்யாது. எப்படி இருக்கணும்? நல்ல அடியாரா இருக்கணும். தானொரு கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை. அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு, நல்ல அடியாரா இருந்தா இந்த தானொரு கோளும் நாளும் வந்து அடியாரை ஒண்ணும் செய்யாது. ஏமாத்திக்கிட்டு இருந்தா அது வேலையை கண்டிப்பா அதை செஞ்சே ஆகும். அதனால எப்பயுமே உண்மையான அடியாராக இருப்பதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். இப்ப மாணிக்கவாசகர் நான் பொய்யடியாருங்காரு, நம்மளாம் சொல்றதுக்கு தகுதியே இல்லை. நாடகத்தால் அடியார் போல் நடித்து அப்படிங்காரு. நம்ம நன்ன நடிக்க கூட செய்யலன்னு தான் நினைக்க தோணுது. அப்படிலாம் இருக்கணும் அடியார்கள்லாம். சரி, அடுத்த பாட்டு. இப்படி அடியார்களுக்கு அடியாரெல்லாம் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு பாதத்தை காண்பித்த இடம் நம் பெருமான் மேயது நல்லாரே அப்படிங்கிறாரு. வெஞ்சுடத்தி அங்கை ஏந்தி விண்கொண் முளவதிர அஞ்சிடத்தோர். யாரெல்லாம் எல்லாரும் எங்க எதுக்கு அஞ்சுவாங்கன்னா சுடுகாட்டு போறதுக்கு அஞ்சுவாங்க. அங்க நம்ம சாமி ஒரே நடனம் அடிக்கிட்டு இருக்காரு எங்க சுடுகாட்டுல. எல்லாரும் அஞ்சத்தக்க ஒரு இடம், அஞ்சிடத்தோர் ஆடல் பாடல் பேணுவதென்று. அங்க வந்து சிவபெருமான் நடனம் அடிக்கிட்டு இருக்காராம் சுடுகாட்டுல. எப்பா இருக்கும்போதே கோயிலுக்கு போப்பா அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்காங்க தெரியுமா? கோயிலுக்காங்க முக்கியமான வேலை இருக்குங்க, நான் நாளைக்கு வரலாம்னு நினைக்கிறேன், நீங்க வேணா போயிட்டு வாங்களேன் அப்படிவாங்க. அதுக்கு ஒரு மறுநாள் கூட்டோம்னா பாருங்க உங்க கூட நான் வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு விருந்தாள் வேற வரேன்னு போன் வேற பண்ணிட்டாங்க, சோ நீ அதனால நீங்க போயிட்டு வந்துருங்களேன், நான் அடுத்த வாரம் கூட போய்க்கிறேனே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அந்த வாரம் பூரா போயிடும். சிவபுண்ணியம் எழுந்துறாங்க. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செஞ்சிடணும், சாமி பாப்பாரு, எப்ப இருக்கும்போது கோயில் பாப்பா அப்படிப்பாரு. நீ இங்க வேணா வராம இருக்கலாம், நீ அங்க வந்துதான் ஆகணும் பாரு. எங்க சுடுகாட்டுக்கு நீ நான் அங்க வச்சு உன்னை பாத்துக்கிறேன் அப்படிப்பாரு. அதனால இருக்கும்போது எங்க போயிடணும், கோயில போய் தரிசனம் முடியும். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வது முன் அழகிட்டு வெளுக்கு விட்டு பூவாடை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா சயத்தைய போற்றி என்றும் அலைப்புணர்ச்சியை செஞ்சடை ஆதி என்றும் அருரா என்றென்றைய அலறான் இல்லை என்று சொல்வதற்கெனங்க போய் அலறணும். சாமிகிட்ட போய் பணிந்து போற்றி துதித்து பாடி ஆடி அந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும் சாமி மேல. ஆயனான் மறையோனும் ஆதலாய் ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவனும் கழையனாய நாயனேன் ஆயினேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்வதற்கிறாங்க. அங்க போய் பெருமானே நான் ஒரு இதுக்கும் தகுதி கிடையாது எனக்கு அப்படின்னு போய் உருவணும். எனக்கு எல்லாம் தெரியும் போய் நிக்க கூடாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமின்னு போய் நின்னா சாமி எல்லாத்தையும் உணர்த்துவார். எனக்கு அதான் அந்த பதிவு தெரியுமே, உங்களுக்கு இன்னும் இந்த பதிவு தெரியாதா அப்படின்னு யாரும் என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது.
எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி, நீ பார்த்து எனக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னா சாமி உங்களுக்கு ஞானத்தை உணர்த்தி கொண்டே. சரி, அடுத்த படத்தோடரு அப்படி திங்கள் சூடி திகழ்தரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த பெருமான். கண்டத்துல என்ன செஞ்சிருக்காரு சாமி? நஞ்சை அணிந்த காரணத்தினால் நஞ்சடைத்த நம் பெருமான் மேயது நல்லாரே. சிட்டமாத்த மும்மதிலும் சிலவரை தீ அம்பினாள் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவதன்றியும் போய் பட்டமாத்த சென்னி மேலோர் பால்மதியும் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லாரே. இந்த பட்டமாத்தனா நெற்றில் அணிந்த ஒரு அணி, அதை வந்து சாமி என்ன தெரியாது, சென்னி மேலோர் பால் மதியம் பிறை மதியம் சூடி மும்மதினா முப்புறம் எரிக்கும் போது அந்த 3 கோட்டையில இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டையில எண்ணில்லாத அசுரர்கள் இருந்தார்கள். அத்தனை பேரும் சிவபூஜையை கைவிட்ட காரணத்தினால் அதுல 3 பேர் மட்டும் விடாம சிவபூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த 3ருக்கு மட்டும் சாமி அதற்கு செய்தார். அது இருவரை கோயில் வாயில் துவாரபாலகராகவும் ஒருவரை முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியாகவும் ஆக்கினார். அந்த 3 அசுரர்களும் கூட கர்ம செஞ்சிருக்கார் பார்த்துக்கோங்க சாமி. ஏன்னா அவங்க செய்த சிவபூஜைக்கு காரணம் தான், அதை மறந்துடக்கூடாது. எது செஞ்சாலும் சிவபூஜை செஞ்சா நம்ம எந்த இதையும் பெறலாம். முடிவு வந்து சிவபூஜை. இந்த உலகத்துல எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் செய்ய, முடிவு வந்து சிவபூஜை பண்ணணும். ஏன்னா எண்ணில் ஆகவும் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தர அன்னலாகவே அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவ குழந்தை அப்படின்னு சைக்கிளாசன் சொல்றாரு. இறைவன் விருப்பு கிடையாது, ஆனா அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அப்படின்னா எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே சிவபெருமானுடைய நோக்கம். அதை முதல்ல செஞ்சு காமிச்சது உமையம்மை காஞ்சிபுரத்துல, விநாயகர் பெருமான் பூசித்தது கணபதீஸ்வரம் பிள்ளையார்பட்டியில, முருகப்பெருமான் பூசித்து காண்பித்த இடம் திருச்சேஞ்சலூர், திருச்செந்தூர் போன்ற தலங்கள்ல எப்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்று டெமோ காமிச்சாரு முருகப்பெருமான். புரியுது அவங்களுக்கு? அப்ப எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று அம்பாள் காமிக்கிறாங்க, விநாயகர் பெருமான் காமிக்கிறாங்க, முருகப்பெருமான் காமிக்கிறாங்க. அப்ப முடிவு சிவபூஜை எல்லா உயிர்களும் பண்ண வேண்டும். நீ எந்த புராணத்தினாலும் எடுங்க, முடிவு வந்து சிவபூஜை தான் இருக்கும். நீங்க மகாபாரதம் எடுக்க, ராமாயணம் எடுத்தா கூட முடிவு பஞ்சபாண்டவரும் சிவபூஜை தான் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உன்னலாக நஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுங்க அண்ணலாக அண்ணல் நீழல் ஆடலல் போல் உருவம் என்னலாக உள்வினை என்று எழுக அளித்து இவர் நன்னலாக நம்பெருமான் வேயது நல்லாரே. இப்ப உன்னலாக நஞ்சு கண்டத்து உண்ணாம சாமி என்ன பண்ணாரு? நஞ்சு கண்டத்துல அடக்கி ஒடுக்கி அண்ணலாக அண்ணல். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராலும் காண கிடைக்காத கடவுள். அண்ணலாக அண்ணல்னா அந்த பிரம்மா விஷ்ணுகளே போய் காண கிடைக்காத கடவுள். எப்பவுமே ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்ல பாத்தீங்கன்னா, இந்த 9வது பாடல் வந்து அடிமுடி தேடி போறது, 10வது பாடல் வந்து தமிழருடைய இது. இந்த இதுல வந்து இந்த 3 இதை வந்து எப்பயுமே சொல்லுவாரு. ராவணனுடைய கதை, 2வது வந்து இது அடிமுடி தேடி போறது, அடுத்து வந்து இந்த சமணர்கள். இந்த 3 இது வந்து எப்பயுமே ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்துல இருக்கும். அப்படி இந்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களே போய் தேடி காண கிடைக்காத நீழல் ஆள், எப்படி உருவத்தை தேடி தேடி போனாங்க, திருவடியை தேடி போனாங்க, அவங்களால பார்க்க முடியல. அப்படிப்பட்ட திருவடியை எண்ணிலாக எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட உள்வினை என்று எழுக வலித்து அவங்க இருவரும் 2 பேரும் தேடி போனாங்களா, அவங்க வினைப்பயன் காரணமாக சிவபெருமானுடைய திருவடியை காண கிடைக்காத காரணத்தினால் ஒருவர் உண்மையை ஒத்துக்கொண்டார். திருமால் வந்து உண்மையை ஒத்துக்கொண்ட காரணத்தினால் அவருக்கு 108 திவ்ய தேசங்களையும் வழிபட பக்தர்களையும் சிவபெருமான் கொடுத்தார். யாருக்கு? திருமாலுக்கு. பிரம்ம பொய் சொன்ன காரணத்தினால் அவருக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது. அப்ப பொய் சொல்லலாமா? நம்ம காலையில எந்திரிச்சு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதா, நைட்டு எத்தனை பொய் சொல்லுவோம்னு நமக்கே தெரியாது. காலை எந்திரிச்சு நான் மதுரையில இருக்கீங்க அப்படிம்பாங்க, சிவத்துல இருந்துகிட்டே மதுரையில இருக்கேன்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பக்கத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நான் திருநெல்வேலியில இருக்கீங்க. அப்ப நீங்க? நான் வந்து இப்பதான் மெட்ராஸ் பக்கத்துல போய்கிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க. பார்த்த பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, 2 பேரும் பக்கத்துல இருப்பாங்க. அப்படியெல்லாம் பொய் காலையில இருந்து பொய் சொன்ன வாய்ப்பு போஜனமே. இதுக்கு ஒரு கதை சொல்லணும், ஆனா டைம் இல்லை. இந்த பொய்க்கு ஒரு கதை இருக்கு, அது விழுந்து சீக்கிரமா இருக்கு கதை. அது இன்னொரு அடுத்த சொல்லும் போது சொல்லுறேன், முடிச்சிருவோம். மாசு மெய்யர் மண்டை தேரர் குண்டர் குணம் இலிகள். அந்த மாசு மெய்யர்னா அழுக்கு மேனியை உடையவர்கள். அவங்க குளிக்கவே மாட்டாங்க. யாரு? சமணர்கள் குளிக்கவே மாட்டாங்க, பல் விளக்க மாட்டாங்க. ஏன்னா ஈர் செத்து போயிருமா, உள்ள ஈர் இருக்கும் பார்த்தீங்களா, அது இறந்துரும் நினைச்சு அப்படிப்பட்டவங்க அப்பர் சாமிகளுக்கு நஞ்சு கொடுத்து சாவடிக்க பார்த்தாங்க. கடல்ல தூக்கி கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட பார்த்தாங்க. அப்படி உயிர்கள் மேல் இறக்கம் கொண்டவர்கள் அவர்களே என்ன பண்ணாங்க, கடைசி அப்பர் சாமிகள் படாத பாடுபடுத்தினாங்க. சுடுற பாறையில போய் படுத்து கிடப்பாங்க சமணர்கள். அப்படிப்பட்ட அவங்களுடைய நெய்யெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க,
போய் சேராதீர்கள், அவர்களுடைய நெறியெல்லாம் தவறான நெறி அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. பேசும் பேச்சை மெய்யென்று எண்ணி அந்நெறி செல்லன் மீன்கள், அந்த நெறியெல்லாம் நீங்க என்ன செஞ்சிடாங்க, போயிடாது. மூசு வண்டார் கொண்டை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த பெருமான் மேயது. கொன்றை சூடிய மும்மதில்னா அந்த முப்புறம் எரித்த அந்த முப்புறத்தையும் நாசம் செய்த நம் பெருமான் மேயது நல்லாரே. இப்ப சொன்னேன்ல, அந்த 3 கோட்டையில எண்ணில்லாத அசுரர்கள் அழிந்தார்கள் சொன்னேன்ல, சாமி சிரிச்சு அழிச்சாராம். சும்மா போருக்கு படையெல்லாம் திரட்டி கொண்டு போய் அப்படின்னு செய்யலாம், நேற்று அப்படி சிரிச்சாராம், முப்புறம் எரிஞ்சு போச்சு. அந்த 3 பேரும் மட்டும் விடாம பூஜை செஞ்சதுனால அவங்கள மட்டும் சாமி செலக்ஷன் பண்ணி 2 பேரும் கோயில் வாயிலையும் ஒரு வர நந்தியாகவும் ஆயிட்டார், குடமுல நந்தியாகவும் ஆக்கினார். தன்புணலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ்சடையன் நண்பு நல்லார் மல்கு காளி. அது எப்படி சொல்றாங்க, காளிக்கு சொல்லும் போது நண்பு நல்லார் காளி அப்படின்னா நல்லோர்கள் வாழும் இடக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் பாடி இந்த பாடலை நல்ல பண்பு நல்லார் ஏத்து, நல்ல பண்புடையவர்கள் அந்த பதியத்தை பாட முடியும், மற்றவங்க எல்லாம் என்ன செய்ய முடியாதான். அப்ப இன்னைக்கு போய் நீங்க இந்த பதியத்தை பாடிடுறீங்களா, அப்ப நீங்க எல்லாம் நல்ல பண்புடையவர்கள் அர்த்தம் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. யார் இந்த பதியத்தை பாடுறாங்களோ நல்ல பண்பு உடையவர், நல்லவர்கள் ஏற்ற முடியும். இன்னொன்னு அந்த வல்லார்கள் சொல்றாரு பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த வல்லார்கள் நல்ல பண்பு உடையவர்கள் அப்படின்னா மற்ற யாராலையும் அந்த மாதிரி பாட முடியாதான். இந்த பதிகத்தை பாடுறதுக்கு கூட ஒரு தகுதி வேணுமா, அந்த தகுதி இருந்தால் தான் யாரும் பாட முடியுமா, எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. அதை ஒவ்வொரு பாட்டிலையுமே சொல்றாரு. பண்பு நல்லார் ஏத்து பாடல் 10 இவை வல்லார். வல்லார்னா இந்த பதியத்தை பாடக்கூடிய தகுதியை உடையவர்கள் அப்படிங்கிறார். வல்லார் அப்படின்னா அது அர்த்தம். வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு, உண்பு நீனா பிரார்த்த கண்மங்கள் நீங்கி வானவரோடு உலகில் உறைவார். வானலத்துல அவங்க எங்க போவாங்க, வானலோகம் என்ன உலகம், சிவலோகத்தில் போய் சென்றிருப்பார்கள். மற்ற உலகத்துக்குலாம் போனா மறுபடியும் எங்க வந்துருவோம், பிறவிக்கு வந்துடும். சிவலோகம் போனா தான் நம்ம பிறவிக்கு வரமாட்டோம், மற்ற எந்த உலகத்துக்கு போனாலும் பிறவிக்கு வந்துடும். பிரம்மலோகத்துக்கு போனாலும் இங்க வந்துடணும், விஷ்ணுலோகத்துக்கு போனாலும் இங்க வந்துடணும், சொர்க்கலோகத்துக்கு போனாலும் இங்க வந்துடணும். அங்க போனா மட்டும்தான் இங்க வரமாட்டோம். இப்ப இறந்தவங்களுக்கு என்ன போடுவாங்க பாத்தீங்களா, போஸ்டர்ல அன்னார் அவர்கள் சிவலோகம் எழுதினார்கள் அப்படி போடுவாங்கல்ல, அன்னார் அவர்கள் சொர்க்கலோகத்தில் போய் சுகமாக இருக்கின்றார்கள் யாராவது போடுவாங்களா, போஸ்டர் அடிச்சு விடுவாங்களா, பாத்துருக்கீங்களா நீங்க, எங்கேயுமே போட மாட்டாங்க. அன்னார் அவர்கள் சிவனடி சேர்ந்தார் அப்படின்னு போடுவாங்க, பாத்துருக்கீங்களா, சிவனடி சேர்ந்தார் போடுவாங்க, சிவலோகம் எழுதினான்னு போடுவாங்க. ஆனா யாருக்கும் சொர்க்கலோகம் போய் சுகமாக இருக்கான்னு போடவே மாட்டாங்க, அப்படி அடிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும் அங்க போனா மறுபடியும் பிறவிக்கு, சிவலோகம் சென்றாலும் பிறவிக்கு. புரிஞ்சிச்சா, அது புரியுதாசுவா. இப்படி ஒவ்வொரு நிலையும் சொல்லி பெருமான் மேயது நல்லாரே நல்லாரே என்று நல்லாட்டு பெருமானை நோக்கி சாமி தர்பாரணீஸ்வரர் அந்த தர்ப்பையிலிருந்து அந்த தர்ப்பம் முன்னாடி தர்ப்ப காடா இருந்தது அந்த இடமே, அதுல இருந்து சுவாமி சுயம்புவாக தோன்றிய காரணத்தினால் சாமிக்கு தர்பாரண்யேஸ்வரர் என்றும், அம்பாள் பிரணாம்பிகை என்றும், முகமாத்த பொன்மலையாள் என்றும் பலவாறாக போற்றப்பட்டு விளங்குகின்றார்கள். அங்கே போய் நாம் வழிபாடு செய்தால் எல்லா நலன்களையும் நாம் பெறலாம். சனி தோஷத்தினால் உள்ள இதெல்லாம் நமக்கு நீக்கிறோம். அங்க ஊழிய சுவாமியை போய் பார்க்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் அர்ச்சனை எங்க போய் பண்றாங்க தெரியுமா, சனீஸ்வரன் போய் பண்றாங்க. நீங்க சாமிகிட்ட பண்ணாலே எல்லா அதையும் நமக்கு நன்மை தான் செய்யும். இது அவங்களுக்கு சரி. இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து முடிச்சுட்டேன். இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த பதிக வழக்கத்தை நீங்க கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இருதவி வீதிலும் பகதை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபால கந்த இனசெயரே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாய கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேனும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றுமறி அகுராமர் சிந்தை மகிழ் மருகோனி நவலோகமும் கைதொழும் நிஜ தேவலம் கிருத நலமான விந்தை கதிர் விளைவோவே தேவயானை அம்புரமி மணவாள கம்பம் உறுதிகள் மீத மிஞ்சிகை வடிவேலா திரு ஆவினன் குடியில் வரு வேழ்தமுந்தரிக ஜெகவேம கண்ட விரல் பெருமாளே கைலாயவரம் விஞ்ஞான போதனை காட்டும்
வெண்ணை வைவாய் வைகண்டான் சந்ததிக்கும் விஞ்ஞான பானுவாகி வீலாரும் பொழிவு திருவா விடுதலைவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் தைலாதி வரப்படியும் திருவரம் நீடோடி தடைக மாதோ வான்கில் வளாது வெகு மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத தீர்வாக நான்மறை அரங்கள் ஓங்க நட்டமும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஐயா முடிஞ்சாம